வணங்குவோம். அன்புள்ள தேவனே, இன்றிரவு நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இங்கே திரும்பி வந்து எங்களுடைய எதிராளியை சந்திக்கும்படியான இந்த அருமையான தருணத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய எதிராளி இங்கே போர்க்களத்தில் இருக்கிறான். உம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை உம்முடைய ஜனங்கள் மத்தியில் துரத்தி விடும்படியான தருணத்திற்காக நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அதன் மூலமாய் ஜனங்கள் சுவிசேஷ வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தாவே அப்படி செய்யும். எங்களுடைய கண்களுக்கு நீர் கலிக்கம் போட்டு எங்கள் கண்கள் சத்தியத்திற்கு திறந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அதனால் நாங்கள் இங்கிருந்து போகும்போது வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நாங்கள் எங்களுடைய இருதயத்திற்குள் சொல்லும்படியாய் செய்யும். வியாதியாய் உள்ளவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். நம்பிக்கை இழந்தவர்களை ஊக்குவியும். ஒரு சமயம் சோர்ந்து போயிருந்த பலவீனமான கரங்களை தூக்கி நிறுத்தும். சமீபத்தில் சம்பவிக்க போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றதான இயேசுவினுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருப்போமாக. இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இந்த இரவு நான் சுருக்கமாக பேச பிரயாசிப்பேன். ஏனென்றால் இந்த தேசத்தின் பல பாகங்களில் இருந்து அநேகர் இந்த ஆராதனைக்காக வந்திருக்கிறார்கள், அல்லது சிலர் இங்கேயே தங்கி இருக்கிறார்கள். சிலர் திரும்பி போக வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் திரும்பி போக ஒரு வழி இருக்கலாம். நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இன்று காலையில் சகோதரர் நெவில் பேசுவதை நானே கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நான் அநேக முறை அவர் பேசுவதை கேட்டிருக்கிறேன். நான் பாராட்டாதபடி ஒரு நாளும் அவர் பேசினது கிடையாது. ஆனால் இன்று காலையில் அந்த வேலை கேட்டதான செய்தி, அந்த செய்தியை நான் கேட்கும்படியாக எனக்கு கர்த்தர் நடத்துதல் இருந்தது என்பதனை நான் அறிவேன். மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் ஏன் அவருடைய செய்தியை கேட்க வருகிறீர்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை செய்வார். நான் நிச்சயமாய் அறிவேன் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதில். இன்று காலையில் சில பேட்டிகளை காண வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தேன். இன்று காலையிலும் இன்று மாலையிலும் இன்னும் அநேகம் உண்டு. ஒரு சமயம் எத்திரோ மோசையிடம் இவ்விடமாய் சொன்னான் என்று, இது உமக்கு அதிகமான பாரமானது. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க இங்கே அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒழுங்குமுறையாவார்கள். அவர்கள் அருமையானவர்கள். அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். நம்முடைய போதகர் அல்லது சகோதரர் நெவில் மேன், இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் உள்ள ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நான் சிபாரிசு பண்ணுகிறேன். நீங்கள் அவர்களிடத்தில் போகலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் உங்களுக்கு அப்படியே சரியாக சொல்லுவார்கள். சில ஜனங்களுக்கு அவருடைய பிள்ளைகளின் கலப்பு திருமணம் அல்லது தவறான காரியங்கள் இருக்கலாம். இவர்கள் மற்றவர்களை போன்றே உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் போங்கள். உங்களுக்கு தேவையான உதவியை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். என்னால் எல்லாரையும் கவனிக்க முடியாது. எங்கு பார்த்தாலும் அதிகமான பெயர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை அப்படியே அதிகமாகிக் கொண்டே போகிறது. உங்களுக்கு புரிகின்றதா? அவர்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் அது முடியாத காரியமாயிற்று. ஆனால் எந்த விதத்திலாவது அதை உங்களுக்கு வழிவகுப்பார் என்று நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்றிரவு நாம் வேதத்திற்கு போய் அதிலிருந்து ஒரு பாகத்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். கடந்த நாட்களில் நாம் பேசிக் கொண்டிருந்ததான சில காரியங்களை நாம் சிறிது நேரம் திருப்பி பார்ப்போம். நாம் திரும்பி வெளியே போகும்போது நமக்கு இருந்ததை காட்டிலும் சற்று அதிகமாக கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுப்பாரா என்று நாம் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் அதை கொடுத்தால் அவனும் அதை புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இப்பொழுது இதிலிருந்து பேசுவதற்கு நான் ஒரு பொருளை எடுத்து அதை சாத்தானின் ஏதேன் என்று அழைக்க விரும்புகிறேன். சாத்தானின் ஏதேன் என்று சொல்வது மிகவும் பண்பாளற்றதாக இருக்கிறது.
அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் சிந்திக்கும் மனிதனின் வழிகட்டலும் ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையும் என்ற பொருளில் பேசினேனே, அதற்கு இது ஒரு விதமாக ஒத்ததாக இருக்கிறது. சில சமயங்களில் இது போன்ற பண்பாடற்ற விதமான சொற்களை உபயோகிப்பது நம்மை ஏதோ ஒரு காரியத்துக்குள் கொண்டு வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை ஆராயவும் படிக்கும்படியாகவும் கொண்டு போகிறது. என்னுடைய சபையார் யாவரும் அதைதான் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே வார்த்தையை வாசியுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள். தற்போதைய நாளில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஞானத்தை அறிவாளிகளாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய கண்களை கொண்டவர்களாய் அதை ஆய்ந்து வாசியுங்கள். இப்பொழுது என்னால் இதை அல்லது அதை செய்ய முடியும் என்று சொல்வதற்காக இன்றிரவு இங்கு வந்து நான் பேசலாம். என்னால் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு ஜனங்களோடு பேசவும், உங்கள் ஒவ்வொருவரோடு உங்கள் வீடுகளுக்கு போய் பேசவும் எனக்கு விருப்பம். அது உண்மை என்று தேவன் அறிவார். உங்கள் ஒவ்வொருவரோடு உங்கள் வீடுகளுக்கு போய் உங்களோடு கூட காலையில் காலை ஆகாரம் உண்டவும், அடுத்த நாள் மத்தியானம் உங்களோடு அணில் வேட்டைக்கு செல்லவும் எனக்கு விருப்பம். புரிகின்றதா? எனக்கு அதை செய்ய விருப்பம், ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. உங்களோடு கூட வீட்டிற்கு போய் சாவதானமாய் பேச எனக்கு விருப்பம். கூட்டம் முடிந்தவுடன் வெளிமுற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய நலன்களை குறித்தும் தேவனை குறித்தும் பேச எனக்கு விருப்பம். எனக்கு அதை செய்வது மிகவும் பிடிக்கும். இங்க இருக்கின்ற ஆண்களே, பெண்களே, நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்பதை தேவன் அறிவார், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. எனக்கு அவ்வளவு சிரமம். நாம் வாழ்கின்றதான இந்த காலம் பயம் உள்ளது. நானும் கூட ஒரு பயந்த சுவாபம் உள்ளவன். இன்றைக்கு ஏதோ காரியத்தை செய்ய நான் தீர்மானித்துள்ளேன். நான் அதை செய்துத்தான் ஆக வேண்டும். நாளைக்கு அதனிடத்திலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும். ஏதோ காரியம் குறிக்க நுழைந்து இதையும் அறையும் செய்திருக்கின்றது. உன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் ஒன்று திரட்டி செயல்பட வேண்டிய நேரம் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், சபைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது. கொடுக்கப்பட்ட கால வரம்பில் இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாய் இருக்கின்றது. உங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஏதாவது காரியத்தை உங்களுக்கு கூறும்படியாய் முயற்சிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். இன்று காலையில் நான் வீட்டிற்கு போய் ஆய்ந்து படித்த பிறகு ஏதோ காரியத்தை கூற வந்துள்ளேன். இந்த ஜனங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடியதாய் இன்றிரவு நான் என்ன சொல்லக்கூடும் கர்த்தாவே? இன்று காலையில் சகோதரன் நெவில் கொடுத்த அந்த வல்லமான செய்தியை கேட்டு, யார் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கிறவர் வைத்தியர் தான், ஆனால் ஒரு பாத்திரம் நிறைய ஊசிகளை கொண்டு வருபவர் தான் அதற்கு ஊசியை போடுவார் என்று அவர் சொன்னாரே, அது எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்று நான் யோசித்து பார்த்தேன். அது மிகவும் அழகான விதமாய் எடுத்து கூறுகின்ற ஒன்றாகும். நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன். அதாவது வியாதி என்னவென்று கண்டுபிடித்த பின்னர் ஊசி போடுவது. ஆகவே அது ஒரு அருமையான காரியம். நான் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் பேச வேண்டும் இருக்கிறேன். இந்த காலத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தங்களினாலே உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். யாரோ ஏதோ ஒரு காலத்தில் ஜீவித்தார் என்பதை அல்ல, ஆனால் ஏதோ காரியம். அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுகிறோம். ஆனால் நான் இங்கே குறித்து வைத்துள்ள இந்த வேத வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சிப்பேன் என்று நான் எண்ணினேன். நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் விவரமாய் இருந்து இப்பொழுது நீங்கள் போர் புரியும் போர்க்களத்தில் ஒரு மேலான போர் வீரராய் இருக்கும்படி செய்யும். எதிராளின் உபாயங்களை அறிந்து கொண்டு அதனால் அவன் உன்னை நெருங்க முன்னரே எல்லாவற்றையும் நீங்கள் தடுத்து போடும்படி உதவியாயிருக்கும். புரிகின்றதா? உன்னால் முடிந்தவரை உன்மீது பாய்ந்து வரும் குத்துக்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொள்வதுதான் முக்கியமான காரியமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த பாவமான நாட்களை குறித்து சில நிமிடங்கள் நாம் நோக்குவோம். இப்பேற்பட்டதான நாட்கள் இருந்ததென்று நான் இதுவரையிலும் சரித்திரத்தில் படித்ததே கிடையாது. எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் என்ற உபத்திரவத்தின் மகத்தான நாட்கள் இருந்துள்ளது. ஆனால் எதிராளியுடைய தந்திரத்தை பார்க்கும் போது நாம் ஜீவிக்கின்றதான இந்நாட்களை போன்ற நாட்கள் இருந்ததே இல்லை. இது ஒரு மிகுந்த தந்திரமும் வஞ்சகமுமான நாள். நான் அதை நோக்கும் போது மற்றெந்த காலத்திலும் ஒரு கிறிஸ்தவன் இருந்ததை காட்டிலும் இந்நாட்களில் அவன் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியவனாயிருக்கிறான். இப்பொழுது ரோமாபுரியான் சபையை துன்புறுத்தின காலத்தில் ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் போது அவன் அரங்கத்தில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாகவோ அல்லது அதை போன்ற ஏதோவராக எரியப்பட்டார்கள். அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு சாட்சியாய் இருப்பதை கண்டபோது அவ்வாறு செய்தார்கள். ஆனால் அவனுடைய ஆத்மாவோ ரட்சிக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் ஒரு சுத்தமான கலப்பில்லாத விசுவாசியாக இருந்ததனால் அவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய சாட்சியை ரத்தத்தோடு முத்திரித்தான். அவனுடைய நரம்புகளிலும் தைரத்திலும் பொத்தல்களும் தளர்ச்சியும் ஏற்பட்டு ரத்தம் வெளியே பாயும் போது உண்மையான விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் கூச்சலிடுவான்.
ஆனால் இப்பொழுது பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால், ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இல்லாத போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று நம்பும்படி செய்கிறான். அங்கேதான் காரியம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் சாட்சியை முத்திரிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய சாட்சியை உங்கள் ஜீவனினால் முத்திரித்த நாளை காட்டிலும் இது மிகவும் தந்திரமானதாக இருக்கின்றது. பிசாசானவன் அவனால் முடிந்த எல்லா விதமான கண்ணிகளையும் வைத்திருக்கிறான். அவன் ஒரு வஞ்சகன். இதுவரை ஜீவித்த நாட்களில் இது மிகவும் வஞ்சகமானதாக இருக்கும். அதாவது நாம் ஜீவிக்கின்ற நாட்கள் அப்படியா இருக்கும் என்று இயேசுவானவர் மத்தேயு 24 கூறியுள்ளார். அவனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வஞ்சகமானது அவ்வளவு நெருக்கமாயிருக்கும். இப்பொழுது நாம் இன்றைய நாட்களுக்காக வேதத்தில் பேசப்பட்ட அல்லது வேத வாக்கியங்களை தீர்க்க தரிசனங்களை நாம் ஒத்து பார்ப்போம். நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களோடு அதை ஒப்பிட்டு பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்களில் காரியங்கள் இந்த விதமாக நிறைவேறும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். அதாவது மனித துரிகுணம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். ஒரு நிமிடம் அதை ஒப்பிட்டு பாருங்கள். நாம் அதை சுருக்கமாய் பார்ப்போம். ஏனென்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குமானால் அதற்கு நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க நமக்கு போதிய அவகாசம் இல்லை. ஆகவே அதன் முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் போய் அதை ஆராய்ந்து படித்து பார்க்கலாம். துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோடு பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி நாட்கள் இவைகள் எல்லாம் உண்டாகி இருக்கும் என்று ஆவியானவர் வெளிப்படையாய் பேசியுள்ளார். அதாவது இந்த நாட்களில் இப்படியா இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டுள்ளது. இப்பொழுது அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் 3:14 சபையானது இந்த கடைசி நாட்கள், அதாவது லவோதிக்கேயா சபையானது எப்படி இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். 6 விதவையை போன்று உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை என்று அது சொல்லுகிறது. அது ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தமாயிருக்கிறது. தான் தரித்திரனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாய். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் இந்த காலத்தின் சபையினிடத்தில் பேசுகிறார். நிர்வாக்கியம் உள்ளவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாய். அந்த கடைசி சொற்கள், அந்த கடைசி வார்த்தை தான் அதை அவ்வளவு குறிப்பிட்டு காட்டுகிறது. நாங்கள் பரிசுத்தாவினால் நன்றாய் நிரம்பி இருக்கிறோம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். லவோதிக்கேயா சபை காலம்தான் பெந்தேகோஸ்தே சபை காலமாய் இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் கடைசி காலமாய் இருக்கிறது. லூதர் தனக்கென்று ஒரு செய்தியபடியவனாயிருந்தார். வெஸ்லி தனக்கென்று ஒரு செய்தியபடியவனாயிருந்தார். பெந்தேகோஸ்தே தன்னுடைய செய்தியபடியதாயிருந்தது. மேலும் வேதம் சொல்லுகிறது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் இருக்கின்றாய். வெளிப்படையான உணர்ச்சிகள் சுவிசேஷத்தை குறித்து சொந்த கற்பனை. அவர் சொல்லுகிறார், நீ இந்த விதமாக இருப்பதனால் உன்னையில் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று. வேறு வார்த்தைகளில் கூறினால் சபையை அந்த விதமாக கண்டதினால் அவருக்கு அது அருவருப்பாய் இருந்தது. நினைவிருக்கட்டும், அவர்கள் அவரை வாந்தி பண்ணி போட்டார்கள். அவர் சபையின் வெளியே நின்று கொண்டு இந்த பயங்கரமான லவோதிக்கேயா சபையின் காலத்தில் சபைக்கு உள்ளே வரும்படியாய் பிரயாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் இன்றைய உலகத்தால் ஆராதிக்கப்படுபவன் சாத்தானாயிருக்கிறான். ஜனங்கள் தாங்கள் சாத்தானை வணங்குகின்றதை குறித்து அறியாதிருக்கிறார்கள். ஆனால் சாத்தான் சபையாய் பாவனை செய்கிறான் என்பது புரிகின்றதா? சபையின் மூலமாக தேவனை ஆராதிக்கிறோம் நினைத்துக் கொண்டு அவர்கள் சாத்தானை ஆராதிக்கிறார்கள். ஆனால் அந்த விதமாகத்தான் சாத்தான் அதை செய்திருக்கிறான். ஓ, நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு நிமிடம் போதும், நாங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் என்று. என்னுடைய வேத பகுதியை திருப்பி பாருங்கள். தேவாளுக்கு முதலாக வார்த்தையை பிரசங்கித்தது சாத்தான் தான். தேவன் சொல்லி இருக்கிறார். புரிகின்றதா? அந்த நாளுக்குரியதான வார்த்தையை அப்படியே தவறான அர்த்தம் கொடுப்பது. இயேசுவானவர் செய்த எல்லா காரியங்களும் முற்றிலும் சரியே என்று நீங்கள் அறியும்படி செய்வான். மோசே செய்த யாவும் முற்றிலும் சரியே என்று நீங்கள் அறியும்படி செய்வான். ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் இந்த நாளுக்கு எடுக்கும் போது அப்பொழுது அதை வேறு ஒரு காலத்திற்கு பொருத்துவான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். புரிகின்றதா? அந்த விதமாக ஜனங்களை அதை நம்பும்படியா செய்ய வேண்டும். அவ்வளவுதான். ஏனென்றால் அது நீங்கள் ஒரு வார்த்தையை எடுக்கவோ அல்லது கூட்டவோ கூடாது. ஆனால் அவன் அதைதான் செய்கிறான். ஜனங்கள் அறியாதவர்களாய் சாத்தானை ஆராதித்துக் கொண்டு தாங்கள் தேவனை ஆராதிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 தெசலோனிக்கேயில் அவர் தீர்க்க தரிசனமாய் எச்சரித்தபடி நாம் அதை வாசிப்போம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் நாம் அதை ஒரு நொடியில் முடியுமானால் பார்த்து விடலாம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் நாம் அதை ஒரு நொடியில் முடியுமானால் பார்த்து விடலாம். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கே நினைக்கிறேன். நான் வேத வார்த்தை எடுத்து விட்டேன்.
அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்வதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், இந்த கடைசி நாட்களில் தேவன் அவருடைய ஜனங்களை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வது போல கர்த்தருடைய வருகையும் அவரண்டை சேர்த்துக் கொள்ளுதலையும் பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஜனங்களை கூட்டி சேர்க்கப்படுதல், சபையினிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் அவரிடமாய் அவர்களை கூட்டி சேர்க்கப்படுதல். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அவன் யார் என்று கவனித்தீர்களா? கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அது யூதோஸாக இருக்கிறான். புரிகின்றதா? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைதான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த நாளின் சபையில் அந்த வஞ்சகத்தன்மை புரிகின்றதா? கேட்டின் மகன் சாத்தான். கேட்டின் மகன் சாத்தான். அப்படியானால் ஜனங்கள் இன்றைக்கு சாத்தானை ஆராதித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கோட்பாட்டின் மூலமாக அவர்கள் அவனை ஆராதிக்கிறார்கள். ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட ஸ்தாபனங்களும் கோட்பாடுகளுமானது இது மட்டும் உலகம் கண்டிராததான மகத்தான வஞ்சகத்துக்குள் நேராக ஜனங்களை கொண்டு வந்து விட்டான். இந்த காலத்துக்கு தேவன் வாக்களித்ததான வார்த்தையானது எவ்வளவாய் பிரசங்கிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் அப்பொழுதும் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஏன் அப்படி? ஏன் அவ்விதம் என்று நாம் வியப்புகிறோம். ஏன் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை? ஒரு காரியத்தை செய்வேன் என்று தேவன் கூறி அவர் அதை செய்கிறார். அப்படி இருந்தும் அவர்கள் அதனின்று தங்கள் முதுகை திருப்பிக் கொள்கிறார்கள். அதனின்று திரும்பிக் கொள்கிறார்கள். தேவன் எதை சொன்னாரோ அதை அவர் செய்யவே செய்வார் என்று அறிந்திருந்தார். ஆனால் அவள் அதனின்று தன்னுடைய முதுகை திருப்பி அவன் சொல்லுகிறதற்கு செவி கொடுத்தது போன்று. நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு காலத்திலும் அது எப்பொழுதும் அதே விதமாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் அவர்களுக்கு வந்த வார்த்தையை சாத்தான் எப்பொழுதும் தலைகீழாக மாற்ற முயற்சித்து அவர்கள் வேறு ஒரு காலத்தை காணும்படி செய்வான். பாருங்கள், இயேசுவானவர் வந்தபோது சாத்தானானவன் அந்த யூத போதகர்கள், ரபிக்கள், ஆசாரியர்கள் கூட்டத்தோடு கூட இருந்தான். வார்த்தை தானே அந்த நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று கூறுகின்ற வேளையிலே சாத்தான் அவர்களிடம் நீங்கள் மோசேயின் பிரமாணங்களை கடைபிடியுங்கள் என்று சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவர்கள் மத சார்புள்ளவர்களாயும் மோசேயின் பிரமாணங்களை கைக்கொள்ளுவர்களாயும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். வார்த்தையின் அந்த பகுதியானது முற்றிலும் சரியே, ஆனால் இந்த மனிதன் அந்த நபர் அல்ல என்று கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதுதான் அந்த உண்மையான வஞ்சிக்கின்ற நாளாயிருக்கிறது. சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். முன்னர் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது. அவன் சரியாக அதற்காகத்தான் அப்படி செய்கிறான். ஏனென்றால் அவனுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறான். ஒரு கிறிஸ்தவன் அல்லாத வியாபாரியை போன்று நீங்கள் காரியத்தை தவறான விதமாக காணுவதற்கான எல்லாவித வழிமுறைகளையும் அவனால் இயன்றவரை செய்வான். நீங்கள் தவறான விதமாக காணுவதால் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட லாபமும் ஒரு நோக்கத்தையும் உடையவனாய் இருப்பானால் அவனால் முடிந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பித்து அதனுடைய சத்தியத்தை நீங்கள் காணாதபடியாய் அதனின்று உன்னை தூரமாக வைப்பான். ஏனென்றால் அவனிடம் சுயநல உணர்வை உடையவனாய் இருக்கிறான். அவன் எவ்வளவு போய் சொன்னாலும் ஏமாற்றினாலும் இன்னும் என்னவெல்லாம் செய்தாலும் அக்கறை இல்லை. அவனுக்கு தனிப்பட்ட லாபம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சாத்தானதை செய்கிறான். தேவன் தாம் செய்வேன் என்று வாக்களித்தது போன்று அதை செய்யும்படியாக ஊழியத்தின் ஊடாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஏடனிலே ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகத்தை துவங்கி அந்நாள் முதல் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறான். ஒரு கூட்ட கம்யூனிஸ்டுகளை அமைப்பதினால் அல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. சபைதான் இது சம்பந்தப்பட்டுள்ளது. அங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். புரிகின்றதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கிறது கம்யூனிஸ்டுகள் அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது சபைதான். புரிகின்றதா? அதை செய்வது கம்யூனிஸ்டுகள் அல்ல. தேவன் இல்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அவர்கள் அந்தி கிறிஸ்து. அடிப்படை கொள்கை நிச்சயமாக அவர்கள் அந்தி கிறிஸ்து தான். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல. அந்தி கிறிஸ்து என்பவன் மார்க்க சம்பந்தப்பட்டவன், மிகவும் மார்க்க பக்தி உள்ளவன். வேற வார்த்தைகளை அப்படியே எடுத்து கூற முடியும். அதை அவ்வளவு தெளிவாக காணும்படியா செய்வார். ஆரம்பத்தில் அங்கே சாத்தான் செய்தது போன்று அவன் அந்த இடத்திலேயே தேவனுடைய வார்த்தையை எடுத்து கூறினான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களுக்கு கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான்.
இதன் மூலமாய் அவன் சரியான வார்த்தையை அவளுடைய வாயின் மூலமாக கொண்டு வந்தான். அதற்கு அவள், ஆம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே ஒரு விருட்சம் இருக்கிறது, அதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னார், அதை தொடவும் கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் நாங்கள் அதை செய்கின்ற அந்த நாளிலேயே மரித்து போவோம் என்றால். அவன் அதற்கு, ஓ, நீங்கள் நிச்சயமாய் சாகவே சாவதில்லை, ஆனால் தேவன் ஏன் இதை சொன்னார் என்பதன் காரணத்தை நான் கூறட்டுமா என்றான். பாருங்கள், அவன் என்ன எடுத்துரைத்தானோ அது உண்மை. உங்களுக்கு புரிகின்றதா? அவன் சொன்னான், அது உங்கள் கண்களை திறக்கும், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும், உங்களால் மட்டும் அதை செய்ய முடிந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனை போன்று இருப்பீர்கள் என்றான். இதைதான் அவன் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். இன்றைக்கும் அவன் அதே காரியத்தை தான் செய்யும்படி பிரயாசித்துக் கொண்டிருக்கிறான். ஏதேனின் ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகமாக இருக்கிறது. அன்று முதல் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆதாமின் காலத்தில் அது ஒரு வஞ்சகமாய் இருந்தது. நோவாவின் காலத்தில் அது ஒரு வஞ்சகமாய் இருந்தது. இயேசுவின் காலத்தில் அதே விதமாக இருந்தது. இப்போதும் அதே விதமாக இருக்கின்றது. அதே வழியான ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகம். இப்பொழுது நாம் பூமியை நோக்குவோம். தேவன் இதை தம்முடைய ஆளுகைக்குள் உடையவராய் இருந்த போது, இந்த உலகத்தை தேவன் தம்முடைய ஆதிக்கத்தில் கொண்டிருந்த போது, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததினால் சாத்தான் அந்த ஆதிக்கத்தை எடுத்துக் கொண்டான். தேவன் ஒரு சமயத்தில் இந்த உலகத்தை தம்முடைய ஆதிக்கத்தில் உடையவராய் இருந்தார். அவர் அதை அதன் சுழற்பாதையில் வைத்தார். அது கிரியை செய்யும்படியாய் அவர் அதை வைத்தார். அவர் எல்லா காரியங்களையும் செய்தார். அதை அவருடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தார். இப்பொழுது நாம் அதை சாத்தான் எடுத்துக்கொண்ட பிறகுள்ள விதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த பூமியை உண்டாக்கி முடிக்க கர்த்தருக்கு 6000 வருஷங்களானது. அவருக்கு அவ்வளவு காலம் அவசியமில்லை, ஆனால் அவ்வளவு காலம் அவர் எடுத்துக்கொண்டார். 6000 வருஷங்களா? ஏனென்றால் பரலோகத்தில் ஒரு நாள் என்பது பூலோகத்தில் 1000 வருஷங்கள் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக 6000 வருஷங்கள் அல்லது 6 நாட்களில் தேவன் பூமியை கட்டினார். அதை ஸ்தாபிக்க தேவனுக்கு 6000 வருஷங்கள் பிடித்தது. நல்ல விதைகளை நட்டு எல்லாமும் தன் தன் இனத்தை பிறப்பிக்கத்தக்கதாய் வளர அவ்வளவு காலம் பிடித்தது. எல்லா காரியங்களும் தன் தன் இனத்தை கொண்டு வர வேண்டும். அவருடைய விதைகள் எல்லாம் நல்லவைத்தான். ஆகவே அவைகள் தன் தன் இனத்தை கொண்டு வரத்தான் வேண்டும். தேவன் 6000 வருஷங்கள் எடுத்துக்கொண்டார். முடிவிலே அவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்த பிறகு ஏதேனுக்கு கிழக்காயுள்ள ஏதேன் தோற்றம் என்று அழைக்கப்படுகின்ற அழகான இடத்தில் உள்ள அவரது பூமியின் தலைமை காரியாலயத்தில் பின்னர் நாம் வந்து சேர்ந்தோம். உலகத்தின் தலைமை காரியாலயத்தை ஏதேன் தோட்டத்தின் கிழக்காயுள்ள தோட்டத்தில் ஸ்தாபித்தார். இந்த முழு நிலைமைக்கும் அதிகாரியாக அவர் அவருடைய குமாரனையும் அவருடைய குமாரன் மனைவியையும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வைத்தார். அது சரிதான், அதைதான் தேவன் செய்தார். முழு ஆதிக்கத்தையும் அவர்களிடம் கொடுத்தார். அவர்களால் காற்றிடம் பேச முடிந்தது. காற்று அடியாதபடி நிறுத்தவும் அவர்களால் முடிந்தது. அவர்களால் மரத்தினிடத்தில் பேச முடிந்தது. அவைகள் இங்கிருந்து அங்கு நகர்ந்து செல்லும். சிங்கமும் ஓநாயும் ஒருங்கே புசித்தது. ஆட்டுக்குட்டி அவைகளோடு கூட படுத்து கிடந்தது. அங்கே பொல்லாங்கு ஒன்றும் கிடையாது. தேவன் அதை தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருந்த போது அது பரிபூர்ண சமாதானமாக இருந்தது. பரிபூர்ண இசை இருந்தது. எல்லா காரியங்களும் பரிபூர்ணத்தில் இருந்தது. தேவன் அதை அவருடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்த போது அவருடைய உலகத்தை அவர் உடையவராய் இருந்தார். அவர்கள் எல்லாவற்றையும் அவர் இயங்க வைத்தார். எல்லாமும் வளர்ந்து வரும்படியாய் செய்தார். எல்லாம் புல் பூண்டுகளையே புசித்தது. ஒன்றும் மறிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் அழியவே வேண்டியதில்லை, எதுவுமே கெட்டுப்போக வேண்டியதில்லை. எல்லாம் பரிபூர்ணமாயிருந்தது. அவர்கள் எல்லாவற்றின் மேலும் அவர் அவருடைய பிள்ளைகளை அதிகாரியாக வைத்தார். அவருடைய குமாரனையும் அவருடைய குமாரத்தையும் அவர் புருஷனையும் அவருடைய மனைவியையும் அதை ஆண்டு கொள்ளும்படி வைத்தார். தேவன் அவ்வளவு திருப்தி அடைந்திருந்தார். அவர் தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாளை அவர் பரிசுத்தமாக்கி அவருக்கு ஓய்வு நாளாக்கினார். 6000 வருடங்களாக அதை உருவாக்கி அதை உண்டாக்கி அவைகள் எல்லாம் ஜீவிக்கும்படியாய் வெளிக்கொண்டு வந்த பின்னர் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டார். மலைகளை உயரமாக்கி எரிமலைகளை உண்டாக்கி அவைகள் குமிரி எழும்பி மேலாக வந்து மலைகளை உண்டாக்கி அவைகளை குளிர செய்து அவருக்கு வேண்டிய விதமாய் பூமியை வடித்து வைத்தார். அது ஒரு அழகான ஸ்தலம். அதை போன்று வேறு ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய மகத்தான அந்த பரதீசிலே பிரம்மாண்டமான டைனாசரஸ் இன்னும் என்னவெல்லாமோ ஊர்ந்து கொண்டிருந்தன. பிரம்மாண்டமான மிருகங்கள் இருந்தன. அவைகளினால் ஆபத்து ஒன்றுமில்லை. அவைகள் பூனைக்குட்டிகளை போன்று மிருதுவான குணம் படைத்தவர்களாய் இருந்தன. அவைகளால் தீங்கு ஒன்றும் இல்லாது இருந்தது. வியாதி இல்லை, துன்பமில்லை. பூமியின் மேல் ஒரு வியாதி கிருமி கூட கிடையாது. ஓ, என்ன ஒரு ஸ்தலமாயிருந்தது! மகத்தான பறவைகள் ஒரு மரத்தில் இருந்து அடுத்த மரத்திற்கு ஊர்ந்து ஊஞ்சலாடின. ஆதாமினால் அவைகளை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழிக்க முடிந்தது. அவைகள் பறந்து வந்து அவன் தோளின் மீது உட்கார்ந்து அவனிடம் கூவினது. ஓ, என்ன ஒரு அற்புதமான ஸ்தலத்தை தேவனுடையவராயிருந்தார். பின்னர் அவருடைய சொந்த சரீரத்திலிருந்து அவருடைய தன்மைகளில் ஒன்றை வெளியே கொண்டு வந்தார்.
நீ உன்னுடைய தகப்பனுடைய ஒரு தன்மையாய் இருக்கிறது போன்று தேவன் அவருடைய சரீரத்தின் தன்மைகளை உடையவராய் இருக்கிறார். நீ உன்னுடைய பாட்டனாரின் பாட்டனாருக்குள் இருந்தாய். ஆனால் அதில் என்னவென்றால், ஒரு எடுத்துக்காட்டிற்கு உன்னையும் உன் தகப்பனையும் எடுத்துக்கொள்வோம். நீ உன் தகப்பனுக்குள் இருந்தபோது உனக்கு ஏதாவது காரியத்தை அறிந்திருந்தாயா? ஜீவக்கிருமி ஒரு ஆண் மகனிடமிருந்து வருகிறது. ஆண் மகனிடம் இரத்த அணுக்கள் இருக்கின்றது, பெண் மகனிடம் முட்டைகள் இருக்கின்றது. ஆகவே இரத்த அணுவிற்குள் ஜீவன் இருக்கிறது. பின்னர் நீ உன் தகப்பனுக்குள் இருக்கையிலே உனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் விஞ்ஞானமும் தேவனுடைய வார்த்தையும் நீ உன் தகப்பனுக்குள் இருந்தாய் என்று நிரூபிக்கிறது. ஆனால் உனக்கோ அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் உன் தகப்பனோ உன்னை அறிகும்படியாய் வாஞ்சித்துக் கொண்டிருந்தார். தாயாரோடு உண்டான இணைப்பின் மூலமாக அப்பொழுது நீ உன் தகப்பனாருக்கு அறியப்படும்படியானது. நீ உன் தகப்பனுடைய தன்மையாயிருக்கிறாய். பார்ப்பதற்கு நீ அவரை போன்று இருக்கின்றாய். உன் தகப்பனை போன்று காணப்படத்தக்கதான அங்கங்களும் சரீரத்தில் இருக்கிறது. அந்த விதமாகத்தான் தேவன் ஆதியிலே இருந்தார். ஒவ்வொரு தேவனுடைய குமாரனும் ஒவ்வொரு தேவனுடைய குமாரத்தையும் ஆதியிலே தேவனுக்குள் இருந்தார்கள். எனக்கு இப்பொழுது ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் நீ அங்கே இருந்தாய். அவர் அதை அறிந்திருந்தார். நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதன் மூலமாய் அவர் உன்னோடு சம்பாஷிக்கவும் தொடர்பு கொள்ளவும் நேசிக்கவும் உன்னுடைய கைகளை குலுக்கவும் முடியும். உன்னுடைய மகன் வீட்டிற்கு வந்து மேஜையின் மேல் உட்கார்ந்து ஆகாரம் புசிக்கும் அந்த நாள் ஒரு மகத்தான நாள் அல்லவா? அவன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து அல்லது போர்க்கள வடுக்களோடு வீடு திரும்பும் போது அந்த நாள் ஒரு மகத்தான நாள் அல்லவா? அவனுடைய வீட்டிற்கு வரும்போது ஒரு கொடுத்த கண்டை அடித்து அவனுக்கு சாப்பாடு ஆயத்தம் செய்வீர்கள் அல்லவா? அது உன்னுடைய சொந்த ரத்தமும் மாம்சமுமாய் இருக்கிறது. அவன் உனக்குள் இருந்தான். அப்பொழுது நீ அவனை அறியவில்லை, ஆனால் அவன் உனக்குள் இருந்தான் என்று நீ அறிந்திருந்தாய். ஆகவே நாம் இங்கே இருப்போம் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆனால் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாய் அவர் நம்மை மாம்சத்தில் தோன்ற செய்தார். அவர் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாக அவர் நம்மை போல் ஒருவரானார். அவர் தாமே தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் தேவனுடைய வெளிப்படுதலின் நிறைவாய் ஆனபோது அவர் நம்மை போல் ஒருவரானார். ஆகையினால் ஐக்கியப்படுவதன் மூலம் தம்முடைய தன்மைகளை வெளியே காட்டுவது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. நான் என் தகவலுக்குள் இருந்த போது எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் பிறந்த பொழுது நான் அவருடைய குமாரனானேன். நான் அவருக்கு பிறந்தேன். நான் அவருடைய ஒரு தன்மையாயிருந்தேன். தகப்பனின் ஒரு பகுதியாயிருந்தேன். நீங்களும் உங்களுடைய தகப்பனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்குள் இருந்ததான தன்மைகளின் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். அவர் மாம்சமானது போன்று மாம்சமாக ஆக்கப்பட்டு அதன் மூலமாக நாம் ஒருவரோடொருவர் பூமியின் மீது தேவனுடைய ஒரு குடும்பமாய் ஐக்கியம் கொள்ள முடியும். ஆதியிலே தேவனுடைய நோக்கம் அதுவாக இருந்தது. ஆமையா, ஆதியிலே தேவனுக்கு அதுதான் பிரியமாயிருந்தது. சகலமும் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அவர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். அவர் மகனே, அது உன்னுடையது என்றார். என்ன ஒரு அருமையான இடம்! தேவன் அவ்வளவு திருப்தி அடைந்தவரார். அவர் திரும்பி போய் அவருடைய எல்லா கிரியைகளிலிருந்தும் ஓய்ந்திருந்தார். எந்த மரமும் முள்ளும் குறுக்கும் கொண்டு வரவில்லை. எந்த ஒரு வெறி மரமும் முள்ளை கொண்டு வரவில்லை. எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாய் இருந்தது. எல்லா வித்துக்களும் பரிபூர்ணமாய் இருந்தது. எல்லா காரியங்களும் பரிபூர்ணமான நிலைமைக்குள் இருந்தது. பின்னர் அவர் சிறிது இளைப்பாறும்படியாய் சென்றபோது அவருடைய எதிராளி வஞ்சகத்தோடு உள்ளே நுழைந்து அவருடைய திட்டத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தவறாக வியாக்கியானித்து அதை கைப்பற்றினான். உங்களுடைய மகள் ஒரு மனிதனோடு புறப்பட்டு வெளியே போகையில் அவள் பேரில் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை போன்று அவர் அவருடைய பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்தார். ஒரு மறு அறிந்து புகைப்பிடிக்கும் ஒரு பையனோடு உங்களுடைய மகன் வெளியே போகும்போது நீங்கள் உங்கள் பிள்ளையின் மேல் வைக்கும் நம்பிக்கையை போன்று அவர் வைத்திருந்தார். புரிகின்றதா? அவருடைய மகன் எதையும் தவறாக செய்ய மாட்டான், என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கை கொள்ளுவான் என்று அவருடைய குமாரன் மேல் நம்பிக்கை வைத்தார். ஆனால் எதிராளி உள்ளே நுழைந்தான். உங்கள் மகளை வெளியே அழைத்துக் கொண்டு போகும் அந்த தந்திரமான ஏமாற்றுக்காரன் தவறாக நடந்து கொள்வானோ அதை போன்று, அல்லது ஒரு மகனோடு வெளியே போகும் ஒருவன் அவனை வஞ்சித்து விட்டது போன்று. புரிகின்றதா? அவன் உள்ளே நுழைந்தான். தேவனுடைய எதிராளி உள்ளே நுழைந்து ஏவாளுக்கு வார்த்தையை தவறாக வியாக்கியானித்தான். இந்த விடுகையின் காரணமாக அவன் அதை கைப்பற்றி ஏதேன் தோட்டத்தை தனக்கென்று சுதந்திரித்துக் கொண்டான். அவன் அதை கைப்பற்றிக் கொண்டான். இப்பொழுது அவன் 6000 வருடங்களாக வஞ்சகமான ஆளுகை செய்து கொண்டு வருகிறான். அப்பொழுது அவன் செய்தது போன்று தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சித்துக் கொண்டு வருகிறான். என்றால் அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற வண்ணமாக நடந்து கொள்ளும்படியாக சுயாதீனத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்.
அவர்கள் சரியான விதமாக நடந்து கொள்வார்கள் என்று விசுவாசித்தார் அல்லது சரியாக நடந்து கொள்வார்கள் என்று நம்பினார். பின்னர் அவர்கள் தவறான கிரியையோடு வந்து அவர்களுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா செய்தது போன்று விற்று போட்டார்கள். பிசாசு அதை ஜெயித்துவிட்டு அதை கைப்பற்றிக் கொண்டான். தேவன் அவருடைய ஏதேனை கொண்டு வருவதற்கு 6000 வருடங்கள் எடுத்துக் கொண்டது போன்று இவனும் தன்னுடைய ஏதேனை கட்டுவதற்கு 6000 வருடங்கள் எடுத்துக் கொண்டான். வஞ்சகத்தினால், வார்த்தைகள் ஜனங்களின் வஞ்சகத்தினால் இப்பொழுது அவன் இந்த உலகத்தின் பாவத்திற்கு தன்னுடைய சொந்த ஏதேனை ஸ்தாபித்துக் கொண்டான். தேவனுடைய ஏதேன் நீதியில் ஸ்தாபிக்கப்பட்டது, சாத்தானின் ஏதேனோ பாவத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஏனென்றால் பிசாசு பாவமாயிருக்கிறான், தேவனோ நீதியாயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யமானது ஜீவன், சமாதானம், நீதி இவைகளில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் சாத்தானுடைய ஸ்தாபனமோ பாவமும் மத சம்பந்தமான பாவமாயிருக்கிறது. அவன் சொன்னது போன்றே அவன் எப்படி வஞ்சகமாய் வஞ்சித்துக் கொண்டான் என்பதை கவனியுங்கள். அவன் செய்வதாக வாக்களித்திருந்தான். உங்களில் யாருக்காவது தெரியுமா? இப்பொழுது நாம் ஏசாயாவுக்கு திருப்புவோம். உங்களுக்கு வேதாகம குறிப்புகள் வேண்டுமானால் நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும். நாம் ஏசாயா புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிடம் திருப்பி சாத்தான் இங்கே என்ன கூறியுள்ளான் என்று பார்ப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் இவன் இங்கே என்ன செய்துள்ளான் என்று பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு அதாவது புத்திரர்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இந்த வேத வாக்கியங்களை நாம் சற்று முன்பு தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வாசித்த வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். எவ்வாறு அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவன் எனப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான். அதன் மூலமாய் அவன் தேவனை போன்று பூமியின் மேல் தேவனாக ஆராதிக்கப்படுவான் என்று பவுல் கூறியுள்ளார். கடந்த ஞாயிறன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ற செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கித்தேனே, அதுதான். இதோ அவன் இன்று இங்கே வஞ்சகத்தில் இருக்கிறான். அந்த வஞ்சகமான நேரம் தான் நாம் ஜீவிக்கின்றதான அந்த மகத்துவமான நேரம். எல்லா காலங்களிலும் இது மிகவும் மகிமையான நேரம். ஏனென்றால் நாம் மறுபடியுமாக இந்த 1000 வருட அரசாட்சியை நாம் எதிர்நோக்குகிறோம். நாம் மீண்டுமா ஏதேனை காணப்போகிறோம். ஆனால் சரியாக இந்த காலத்தில் தான் எல்லா வஞ்சகமும் எல்லா தந்திரமும் எல்லா காலத்திலும் இல்லாத விதமாக உபயோகிக்கப்பட்டு அதை கொண்டு வஞ்சிக்கக்கூடியதாயிருக்கும். அவன் அவை எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி தன்னை பலப்படுத்திக் கொண்டு தேவனை போன்று கீழே இறங்கி வந்து தேவனுடைய ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்து பக்தி உள்ளவனாயிருப்பான். ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஏவாளத்தில் சொன்னது போன்று வேற வாக்கியங்களை அப்படியே எடுத்துரைப்பான், வேற வாக்கியங்களை கூறுவான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் வேற வார்த்தையிலும் மத்தியிலே ஒரு இடைவெளியை விட்டு அதை அவன் பூர்த்தி செய்வான். அந்த இடைவெளியில் பிசாசின் விஷமான உபதேசத்தை நுழைப்பான். அன்றிரவு ஒரு சிந்திக்கும் மனிதனை வடிகட்டி என்பதை குறித்து பேசினது போன்று உன்னதமானவருக்கு மேலாக தன்னை உயர்த்திக் கொள்ளப் போவதாகவும், வானங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறி செல்வேன் என்றும், தேவனை போன்று உட்கார்ந்து உன்னதமானவருக்கு மேலாக இருப்பேன் என்றும் அவன் கூறினான். அவனுடைய பயமுறுத்தல்களை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றியடைந்தான். அவனுடைய பயமுறுத்தல் நிறைவேற்றுவதில் அவன் உண்மையாகவே பயங்கரமான வெற்றியடைந்தான். ஏனென்றால் அந்தந்த காலத்துக்குரிய தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையின் மதிப்பீட்டை விளக்கும்படியாய் ஜனங்கள் ஒவ்வொரு காலத்திலும் அவனை அனுமதித்தார்கள். சரியாக அந்த விதமாகத்தான் அவன் அதை செய்தான். ஒவ்வொரு காலத்திலும் அவன் அதற்கு விளக்கம் தந்தான். நோவாவின் நாட்களில் மழை பெய்தது என்பது மிகவும் கூடாத காரியம். ஏனென்றால் அங்கே வானத்தில் மழையே கிடையாது என்று அவன் விளக்கம் தந்தான். ஏதேன் தோட்டத்தில் அவன் பிரசங்கித்த விஞ்ஞான ரீதியான அதே சுவிசேஷம் சந்திரனுக்கு விஞ்ஞான கருவிகளை அனுப்பி அங்கே ஈரபட்சையே கிடையாது என்று நிரூபிக்க முடியும் என்று கூறினான். ஆனால் மழையானது வரும் என்று தேவன் சொன்னார். அவிடமாய் மழை வராது என்று விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகளின் மூலமாக நிரூபித்து ஜனங்களின் மனதில் விஷமேற்றினான். ஆனால் மழையோ பெய்தது. அவிடமாகவே சம்பவிக்கும் என்று தேவன் சொன்னார். அது செய்யப்பட்ட ஆயிற்று. அவர் செய்தார். இயேசுவானவரின் நாட்களில் அவன் அதே காரியத்தை செய்தான். அவன் மறுபடியுமாக அவர்களுடைய மனதை வஞ்சகத்தால் விஷமாக்கினான். புரிகின்றதா? வார்த்தைக்கு தவறான வியாக்கியானத்தை கொடுத்து அப்படி செய்தான். நீர் தேவனுடைய குமாரனையானால் நீர் அப்படி ஏதாவது காரியத்தை செய்ய நான் காணட்டும் என்றான். இயேசுவானவரோ அவனுக்கு இணங்கவில்லை. அவர் அவிடமாய் செய்யவே இல்லை. தேவன் உன்னுடைய சொல்படி இணங்குகிறவர் இல்லை. சாத்தான் கேட்கின்ற எந்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுவே. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. புரிகின்றதா? அவர் அவனுக்கு இணங்க வேண்டியதில்லை. அவர் அப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் அதை செய்திருக்க கூடும். அப்படி செய்திருந்தால் அவர் சாத்தானுக்கு செவி கொடுத்தவராய் இருப்பார். ஆகவே அவர் பிசாசுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் நடந்தது போன்று மறுபடியும் அது மத சம்பந்தமான பாவமாக மிகவும் ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது இப்பொழுது கவனியுங்கள். அது ஏதோ ஒரு பழைய அன்றாட பாவமான விபச்சாரம், மறுவானம், குடிவெறி, தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குதல் போன்றதல்ல. அதுவல்ல, அது இல்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னால் நான் பிரசங்கித்த நியாய தீர்ப்பின் போது ஏற்பட போகும் ஏமாற்றுதல் என்ற செய்தியை உங்களில் அநேகருக்கு அநேக காலமாக வருபவர்களுக்கு நினைவிருக்கும். மேசி அவள் அங்கே ஏமாற்றமடைய போவதில்லை. அவள் எங்கு போகிறாள் என்பதை அவள் அறிவாள். குடிவெறியின் ஏமாற போகிறதில்லை. மது விற்பவனும் சூதாடுபவனும் பொய்யனும் திருடனும் ஏமாற்றமடைய போவதில்லை. ஆனால் தான் செய்வது சரியை நினைத்துக் கொண்டிருப்பவனே ஏமாற்றம் அடைய போகிறவன். அவன் அப்படிப்பட்டவன் தான் அங்கு வந்து, கர்த்தாவே, நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கவில்லையா, உம்முடைய நாமத்தினால் நான் பிசாசுகளை துரத்தவில்லையா என்று கூறுபவன். ஏசவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரனே, என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன் என்றார். அங்கேதான் இருக்கிறது ஏமாற்றம். அந்த வஞ்சகத்தை பாருங்கள். அதைதான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். அதில் தான் அநேகர் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வித்தியாசப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் வித்தியாசமாய் இருக்க விரும்பவில்லை. ஆனால் நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். என்னிடம் ஒரு செய்தி இருக்கிறது, அது ஜனங்கள் அண்டைக்கு போக வேண்டும். அவர்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லோரையும் எதிர்க்கிறேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் எல்லோருக்காகவும் இருக்கிறேன் என்பதை மட்டும் அவர்கள் அறிந்து கொள்வார்களே, ஆனால் நல்லது. என்னுடைய இருதயத்தில் பயந்துள்ளபடியேயும் வேதத்தில் எழுதியுள்ள விதமாகவும் சத்தியம் என்னவென்பதை அவர்களிடம் கொண்டு வர பிரயாசிக்கிறேன். அது சத்தியம் என்று தேவன் அதை நிரூபிக்கிறார். ஆகவே அதை குறித்து செய்ய வேண்டுவது வேறு ஒன்றுமில்லை. ஆகவே ஒன்று, அவர்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும், அல்லது அவர்களால் காண முடியாமல் போகும். பாருங்கள், அவர்கள் அதை காண விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே விற்று போட்டு விட்டார்கள். அவர்களுடைய பிறப்புரிமையை ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு, ஏதோ ஒரு அமைப்புக்கு விற்று போட்டார்கள். ஏதோ ஸ்தாபிக்கப்பட்ட மதத்தின் அடிப்படையின் மேல் பரலோகம் போகும்படியாக அவர்களது பிறப்புரிமையை கொண்டு முயற்சிக்கிறார்கள். அவைகளின் ஒவ்வொரு துணிக்கைக்கும் தலைவன் பிசாசே. ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட மதத்தை தேவன் ஒருபோதும் உடையவர் அல்ல, ஒருபோதும் உடையவர் அல்ல. அவர்கள் அதற்கு தங்களை விற்று போடுகிறார்கள். ஒரு கூட்ட மனிதர்கள் வார்த்தையை வியாக்கியானித்து அதனுடைய அர்த்தம் இதுதான், அதுதானது குறிக்கிறது என்கிறார்கள். தேவனுக்கு ஒரு வியாக்கியானி அவசியம் இல்லை. அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார். அதை எப்படி செய்வதென்று ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒப்பற்றவர். அவர் எவ்விதமாய் செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார். அந்த விதமாகவே அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறுவாரானால் அது அப்படியேதான் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று அவர் கூறினதும், நான் குறிப்பிட்ட காரியங்களை செய்வேன் என்று அவர் என்னவெல்லாம் கூறினாரோ அவைகள் நடந்தேறும். அவர் அதை செய்தார். அதற்கெல்லாம் நேரம் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்று அவர் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை என்னவென்றும் திட்டம் என்னவென்றும் அவர் அறிவார். இந்த வஞ்சகனாகிய சாத்தான் மத்தேயு 24:24 படியாக அவ்வளவு வஞ்சகத்தை உடையவனாயிருந்தான். அவனுடைய சுவிசேஷ அறிவு திட்டத்தின் மூலமாக மேலான கல்வி, நீதிநெறி, நாகரீகம் போன்றவைகளால் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஜனங்கள் அவனுடைய பொய்களை நம்பும்படியாய் மயக்கினான் என்று நாம் கண்டறிந்தோம். ஏமாளத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் அதில் எப்படி அதில் அவ்வளவு ஞானம் இருக்கிறது என்று அவன் அவளுக்கு காண்பித்தான். அவளுக்கு அது தெரியாது, ஆனால் அவள் அதை அறிய விரும்பினாள். அவள் அதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அதை புரிந்து கொள்ள விரும்பினாள். அதை அறிந்து கொள்ள பிரயாசிக்காது என்று தேவன் அவருக்கு கூறியிருந்தார். இக்காரியங்கள் எதையும் என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் அதை நம்புகிறேன். நான் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்பதை விசுவாசிப்பதே என்று புரிந்து கொள்வதில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த காலத்திற்கான தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் உண்மையான வியாக்கியானத்தை 6000 வருடங்களாக தலைக்கீழாக்கின பிறகு தேவனுடைய ஏதேனையும் சாத்தானின் ஏதேனையும் இப்பொழுது ஒப்பிட்டு பாருங்கள். இப்பொழுது அதை ஒப்பிட்டு பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். கிறிஸ்துவ நாட்களில் இருந்த சபைக்கு செய்தது போன்று, அதாவது தேவனுடைய உத்தமமான பிள்ளைகள் சத்தியத்தை அறியாதவாறு அவர்களை தடை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் மூலம் அவருடன் ஐக்கியம் கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய தன்மைகளாகிய அவருடைய குமாரர்களை இப்பூமியில் தோன்ற செய்தார். நீங்கள் ஒரு தகப்பனுக்கு ஒரு விசுவாசம் உள்ள குமாரனாய் இருந்து அவர் உங்களை பார்த்து, மகனே, அங்கே இருக்கின்ற அந்த குளத்தில் நீந்தி குளிக்க போக வேண்டாம், ஏனென்றால் அங்கே முதலைகள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்திலே ஒருவன் திரும்பி வந்து, நிச்சயமாக தண்ணீர் அவ்வளவு அருமையா இருக்கிறது, அதில் ஒன்று முதலைகள் இல்லை என்று கூறுகிறான். இவ்விருவரில் நீ யாருக்கு செவி கொடுக்க போகின்றாய்? ஒரு அசலான பிள்ளையாய் இருப்பாயானால்
நீ உன் தகப்பனுக்கு செவி கொடுப்பாய். தேவனுடைய ஒரு உண்மையான குமாரனோ குமாரத்தியோ முதலாவதாக தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்வாள். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை முதலாவதாக ஏற்றுக்கொள்வார்கள். கோப்பையில் விஷயம் உண்டு என்று கூறினால் அவர்கள் அதை நம்புவார்கள். அவருடைய வித்தாகிய அவருடைய வார்த்தை அனைத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் நித்திய ஜீவனும் அன்பும் பரிசுத்தமுமான ஏதேனை கொண்டு வந்தார்கள். இதைதான் பரிசுத்தத்தை தேவனுடைய ஏதேன் உண்டாக்குகிறது. அது ஒரு பரிசுத்தம், அன்பு, புரிந்து கொள்ளுதல், பரிபூரணம், நித்திய ஜீவனை உடையதான ஏதேனை கொண்டு வந்தது. அதைதான் தேவன் அவருடைய வார்த்தையை, அவருடைய விதையை நடுகிறார். அவருடைய சபையும் அதைதான் முடிவில் பெற்றதாக இருக்கும். அதே காரியத்தாக இருக்கும். கவனியுங்கள், இங்கே ஒரு கருத்து உள்ளது, அதை மறந்து விடாதீர்கள். வேறொரு சமயம் அல்லது வேறொரு செய்தியில் இதை விவரமாக சொல்லுகிறேன். ஆனால் தேவன் சொன்னார், ஒவ்வொரு வித்தும் அதன் இனத்தை பிறப்பிக்க கடவுள் என்று. உங்களுக்கு தெரியும், அது தேவனுடைய கட்டளைதானே. ஒரு போதகனோ அல்லது வேறு யாரோ அந்த வார்த்தைக்கு வேறு விதமான வியாக்கியானம் அளிப்பதனால் என்ன பயன்? புரிகின்றதா? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதையாக இருக்கிறது. இயேசு அவ்வாறு கூறியுள்ளார், விதைக்கிறவர் விதைத்தது தேவனுடைய வார்த்தையே என்று. ஆகவே மார்க் 16 தேவனுடைய வசனமாய் இருக்குமானால் அது அதனுடைய இனத்தை பிறப்பிக்க வேண்டும். மல்கியா 4 தேவனுடைய வசனமாய் இருக்குமானால் அது அதனுடைய இனத்தை பிறப்பிக்க வேண்டும். மற்ற எந்த வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் அது அதன் இனத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா? சாத்தான் வித்தியாசமான தோட்டத்துடன் இங்கு இருக்கின்றதை காண்கிறீர்களா? அது அவிதமாய் அல்ல என்று அவன் சொல்ல முயற்சிக்கிறான். உங்களுக்கு அது புரிகின்றதா? பாருங்கள், சாத்தான் இங்கே கூறுகின்றான், ஓ அது இந்நாட்களுக்கு உரியதல்ல, அது வேறு ஏதோ ஒரு காலத்துக்கானது, அதற்கொன்றும் அர்த்தம் இப்படி இல்லை என்கிறான். ஒவ்வொரு வித்தும் அதன் இனத்தை பிறப்பிக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய ஏதேனை ஸ்தாபித்தார். அது சரியா? அதுதான் இது. அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்தார். ஒவ்வொரு வார்த்தையும் அதனது இனத்தை பிறப்பிக்க வேண்டும். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புரிகின்றதா? பாருங்கள், சாத்தான் வேறு ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்வான். ஆனால் தேவனோ ஒவ்வொரு வித்தும் அதனது இனத்தை பிறப்பிக்கும் என்றார். இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கின்றவர்களை பின்தொடரும் என்று வாக்குத்தத்தம் கூறுகின்றது. இப்போது சபையான் சொல்லுகிறது, சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், சபையின் பிரமாணங்களை மனப்பாடமாய் சொல்லுங்கள், மத கொள்கையை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறது. முழு வேதாகமத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களே கிடையாது. ஆனால் இயேசுவோ விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், அல்லது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்று கூறியுள்ளார். இதை மறுப்பதற்கு மனிதன் யார்? எம்மாத்திரம்? புரிகின்றதா? ஒவ்வொரு வித்தும் அதனது இனத்தை முளைப்பிக்கும். நீ தேவனுடைய ஒரு வித்தாய், ஒரு தன்மையாய், ஒரு தேவகுமாரனாய் இருப்பாயானால் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது உனக்குள்ளாக விதைக்கப்படும். புரிகின்றதா? அதன் பின்னர் நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்நியனுக்கு பின் செல்லாது. உங்களுக்கு புரிகின்றதா? அப்படியானால் வருகின்ற ஒவ்வொரு வித்தும் அதனதன் இனத்தை பிறப்பிக்கும். ஒவ்வொரு வித்தும் அதனதன் இனத்தை முளைப்பிக்கின்றபடியினாலே அந்த ஏதேனில் மரணம் இல்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். புதிய ஏதேனிலும் அங்கே மரணம் இருக்க போவதில்லை. புரிகின்றதா? அங்கே தூய்மையும் பரிசுத்தமும் நித்திய ஜீவனும் தவிர வேறொன்றும் இருக்க போவதில்லை. தேவனுடைய வார்த்தை யாவற்றையும் அவிசுவாசிப்பதனால் சாத்தானின் ஏதேனில் பரிசுத்தமின்மையின் வித்தை கொண்டு வந்தது. இப்பூமியில் ஏதேனில் அன்றிக்கிறிஸ்துவின் சிங்காசனத்தை சாத்தான் எடுத்துக்கொண்ட கட்டத்திற்குள் இப்பொழுது நாம் நுழைகின்றோம். அது ஒரு பாவத்தின் ஏதேனாய் தலைக்கீழ் ஆக்கப்பட்ட மார்க்கமாய் இருக்கிறது. அவன் என்றும் நான் தான் சாத்தான், நான் தான் மகத்தான தூதன் என்று சொல்லிக் கொண்டு வரவில்லை. இல்லை, அப்படியாய் சொல்லிக் கொண்டவன் வரவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை தலைக்கீழாக்குவதன் மூலமாக வருகிறான். அந்த விதமாகத்தான் அவன் ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தான். இப்பொழுது இந்த வஞ்சகமான காலத்தில் அவன் ஜனங்களை கொண்டு தன்னுடைய சிங்காசனத்தை அமைக்க ஆயத்தமாயிருக்கிறான். அவன் தனக்கொரு புத்தி கூர்மையுள்ள, கல்வி அறிவுள்ள, விஞ்ஞான ரீதியான ஏதேனை தனக்கு உண்டாக்கி கொண்டான். அது சரி. விஞ்ஞான அடிப்படையிலான பிரசங்கிமார்கள், விஞ்ஞான அடிப்படையிலான சபை, விஞ்ஞான அடிப்படையிலான வேத தத்துவம், எல்லா விஞ்ஞானமயம், எல்லா காரியங்களும் மனித அறிவை அடிப்படையாக கொண்டுள்ளது. முழு சபையும் மனித அறிவின் மேலில் கட்டப்பட்டிருக்கிறது. அது விசுவாசத்தின் மேல் கட்டப்படவில்லை. ஒரு சமயம் ஒரு மனிதனுடைய சபையில் கூட்டு நடத்த நான் சென்றிருந்தேன். அது மேற்கில் அமைந்துள்ள ஒரு மகத்தான அரங்கம். அவர் ஒரு அருமையான மனிதன். நான் பேசிக் கொண்டிருக்கின்ற காரியங்களை மறுப்பவர், இருந்தாலும் அவரை எனக்கு பிடிக்கும். அவர் ஒரு வயதானவர்.
அவருடைய சபையார்கள் வெளியே போன போது அந்த அரங்கம் சுமார் 6000 ஜனங்கள் உட்காரக்கூடியதொன்று. அந்த மத்தியானம் அவருடைய சபையார் சுமார் 1500 பேர்கள் இருக்கலாம். அவர்கள் கூட்டத்திற்கு வந்தபோது அவர்கள் அழகாக உடை உடுத்தி இருந்த அறிவு படைத்தவர்களாய் இருந்தார்கள். நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு அருமையான பிரசங்கம் செய்தார். பிரசங்கம் நன்றாயிருந்தது. அதன் பின்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள யாருக்காவது விருப்பமா என்றார், கரங்களை உயர்த்துங்கள் என்றார். ஒருவரும் கை உயர்த்தவில்லை. முடிவிலே ஒரு ஸ்திரீ கை உயர்த்தினார். அவர் சரி, இப்பொழுது நீ ஒரு கிறிஸ்தவளாகிவிட்டாய் என்று சொல்லி அவளை ஞானஸ்நானத்துக்கு அனுப்பினார். அதன் பின்பு அவர் வெளியே போய் ஒரு குழந்தையை பிரதிஷ்டை செய்து ஒரு சிறு குழந்தையை முத்தமிட்டு அதற்கு ஒரு ஜெபம் செய்துவிட்டு கூட்டத்தை முடித்தார். அவருடைய கூட்டத்தார்கள் போன பிறகு அவர்கள் மேதைகளும் கல்விமான்களுமானவர்கள். அதன் பின்னர் அந்த மனிதனின் கரங்களை குறுக்குமாறு ஒரு பக்கமாக கர்த்தருடைய ஆசிகளை கூறி வழி அனுப்பும்படியாய் நின்று கொண்டிருந்தேன். நான் அப்படி செய்த பிறகு என்னுடைய கூட்டத்தார்கள் உள்ளே வந்தார்கள். அவருடைய கூட்டத்தார்கள் உள்ளே இருந்த மட்டில் என்னுடைய கூட்டத்தாரை உள்ளே அனுமதிக்கவில்லை. என்னுடைய கூட்டத்தார்கள் சக்கல நாற்காலிகளிலும் சுமந்து கொண்டு வருபவர்களும் சிந்தை கோளாறு உள்ளவர்களும் இப்படிப்பட்டவர்களுமாயிருந்தார்கள். வித்தியாசத்தை பார்த்தீர்களா? அதுதான் காரியம். அதை குறித்து தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், புரிகின்றதா? அது ஏதோ வித்தியாசமான காரியம். விஞ்ஞான அறிவின் மூலமாக உன்னால் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய சுவிசேஷத்தை உருவாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பில்லை. பாருங்கள், ஆனால் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும். பாருங்கள், இவைகளை அவள் சுவிசேஷத்தில் வைக்க மாட்டான். அவள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருந்தால் இந்த அடையாளங்கள் அவளை பின்தொடருமானால் அவள் ரட்சிக்கப்பட்டாள். என் வசனத்தை கேட்கிறவன் அது ஏதோ காரியம் அல்ல, காதுகளில் கேட்கின்றது அல்ல, ஆனால் அதை புரிந்து கொள்ளுதலாகும். யார் வேண்டுமானாலும் அதை கேட்கலாம். ஒரு விபச்சாரியும் கூட அதை காதால் கேட்டுவிட்டு பின்னர் விபச்சாரியாகவே இருக்கலாம். புரிகின்றதா? ஒரு குடியன் அதை காதால் கேட்கலாம். ஒரு பொய்யன் அதை காதால் கேட்டு பொய்யனாகவே இருக்கலாம். ஆனால் என் வார்த்தைகளை புரிந்து கொண்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அங்கேதான் காரியம். பாருங்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தால் ஒழிய எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்ய முடியாது. இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான் என்று. ஆமென். இவையாவும் அவருடைய மகத்தான ஆளுகைக்குள்ளும் தேவனுடைய முன்னறிவிலும் இருக்கிறது. அவர் தனித்து வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசியாத காரணத்தால் ஒரு அவிசுவாசத்தின் பாவமின்மையின் பாவத்தின் வெறுப்பின் வித்தை கொண்டு வந்தது. பாவம் நிறைந்த இந்த அறிவு பெருத்த சபை காலத்திற்குள் நித்திய மரணமானது இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? இப்படிப்பட்டதான இந்த நாட்களில் முழு உலகமும் பக்தியில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? முழு உலகமும் பக்தியா இருக்கிறது. ஒவ்வொரு மூலையிலும் பெரிய பெரிய ஆலயங்கள் கொண்டது இந்த பக்தியான காலம். இந்த காரியங்கள் யாவும் சாத்தானை ஆராதிப்பதில் முடிவடைகிறது. இதோ அது சரியாக இங்கே வேதத்தில் இருக்கிறது. அது சரி. மனித ஞானத்தினால் இந்த வேதாகம கல்லூரிகள் நன்றாக பேசவும் என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி முயற்சிகளை எழுப்ப வேண்டும் என்றும் பயிற்சிவித்து சகலமும் மனோதத்துவ ரீதியில் மனிதர்களின் சிந்தையுடன் எப்படி செயல்பட வேண்டும் என்று பயிற்சி அளித்து ஒரு அறிவு படைத்த ஒருவனை கொண்டு வந்தது. பாருங்கள், தேவனுடைய ஆவி என்பது ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றல்ல. அது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தால் உனக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டதுமான ஒன்றாயிருக்கிறது. உன்னுடைய அனுபவமானது கற்றுக் கொடுக்கக்கூடியதும் போதிக்கக்கூடியமானதும் ஒன்றல்ல. அது தேவனுடைய கரத்தினால் முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய முன்னறிவினால் உனக்குள் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது சரி. இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த மகத்தான ஏதேனை, சபை உலகின் ஏதேனை அவன் கொண்டு வந்தான். அவர்கள் யாவரும் அந்த உலக சபை ஆலோசனை சங்கத்தில் இணைந்து உலக சபையை உருவாக்கப் போகிறார்கள். இவைகள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் வருகின்றது. அங்கேதான் சரியாக சாத்தான் சிங்காசனத்தில் அமரப் போகிறான். அவள் அதற்குள்ளாக போவதற்கு முன்பாகவே மனவாட்டியை பிடிக்கத்தக்கதான கடைசி அழைப்பு போய்கொண்டிருக்கிறது. ஒரு முறை அதற்குள் செல்வோம் என்றால் போதும், அவள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டு ஆக்கணிக்குள்ளாகிறாள். அதனின்று அவளால் வெளியேற முடியாது. அக்காரணத்து நிமித்தமாகத்தான் அவளுக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்கிறேன். புரிகின்றதா? அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வந்து வேறு விருந்திருங்கள் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த ஏதேனில் வெறுப்பு, மரணம், தேவனிடமிருந்து நித்தியமான பிரிவினை, இச்சை, அருவருப்பு, முறைகேடுகள் இருக்கின்றது. எவ்விதம்? தவறான வித்து விதைத்ததினால். பெந்தேகோஸ்தே சகோதரனை நான் சந்திப்பதற்கு முன்பாக நான் கண்ட தரிசனம் நினைவிற்கு வருகிறது. அந்த தரிசனத்தில் ஒரு வெண்முடை தரித்தவன் உலகத்தை சுற்றி விதைத்து வருகிறானே, அந்த தரிசனம் நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன். அவனுக்கு பின்னாக இன்னொருவன் வந்து முரண்பாட்டான வித்து விதைத்துக் கொண்டு வந்தான்.
ஆனால் அதை ஏறத்தாழ ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடத்திலேயே வெற்றி சிறந்தான். ஏவாளுக்கு பாவத்தின் பேரில் உள்ள இச்சையின் விளைவாக அப்படி நேர்ந்தது. ஏவாள் அறிவை இச்சித்தது அப்பொழுது பாவமாயிருந்தது. இப்பொழுது நாம் அறிவை PhD LLD பட்டம் பெற வேண்டும் என்று விரும்பும் போது, இச்சிக்கும் போது அப்படி செய்வது பாவமாயிருக்கிறது. நான் சொல்வது ஒரு கால் கடுமையாயிருக்கலாம், ஆனால் அது உண்மை. அது எவ்வளவுதான் கடுமையாய் இருந்தாலும் சரி, அது இன்னமும் உண்மையாயிருக்கிறது. பாருங்கள், அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் இச்சிப்பது. அதன் காரியம் என்னவென்றால், இந்நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களின் இருதயத்தில் நிலைநிறுத்த முயற்சிப்பதில்லை, நம்மை நாம் நிலைநிறுத்தவே பிரயாசிக்கிறோம். சபைகள் அவர்களின் சபை கோட்பாட்டை ஜனங்களின் இருதயங்கள் நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். நாமோ தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்த கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அவள் இவ்விதமாக கூறியுள்ளார், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் நிற்கும்படிக்கு மனுஷனுடைய நயவசனிப்பான வார்த்தைகளோடு வரவில்லை, ஆனால் நான் உங்களிடத்தில் வல்லமையோடு வருகிறேன். உங்களுடைய விசுவாசம் தேவனில் நிலைக்கும்படியாய் பரிசுத்தாவின் கிரியைகளோடு வருகிறேன் என்றார். அங்கேதான் விஷயம். மனுஷர் தங்களை நிலைநாட்டிக் கொள்ள விரும்புகிறார்கள். தேவன் ஒரு மனிதனுக்கு எதையாவது செய்து அவனை வெளியே அனுப்பட்டும், உடனே எல்லாரும் அவனை போலவே செய்ய முயற்சிக்கின்றதை நீங்கள் காணலாம். அவர்கள் தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் நான் இதை செய்தேன், நான் என்னுடைய ஸ்தாபனம் இதை நான் என்று தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். நாம் எதை குறித்து பிரசங்கிக்கிறோம்? நம்மை குறித்தா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தா? தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்துங்கள். அவிசுவாசத்தை வெளியே எடுத்து போட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நிலைநிறுத்துங்கள். தேவன் ஒரு மனிதனை அதற்கென்று கொண்டிருந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நிலைநிறுத்த முடியாது. அவனை நிலைநிறுத்த முடியாது. நினைவிருக்கட்டும், வஞ்சிக்கத்தக்கதான பகுதி மனிதன் அதை தான் சரியானது என்கிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு. கல்வி அறிவு படைத்த ஒவ்வொருவனுக்கும் செம்மையாய் தோன்றுகிறது. சில ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பாக நான் சொன்னது போன்று, என்னுடைய மரித்துக் கொண்டிருக்கும் குழந்தையின் பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் போது சாத்தான் அங்கே நின்று கொண்டு இவ்விதமாய் கூறினான், அதோ உன்னுடைய தகப்பனார் அங்கே இருக்கிறார், அன்று இரவில் உன் கரத்தில் இருக்கும் போதே மரித்து போனார். அதோ உன் மனைவி சபைக்கிடங்கில் இருக்கிறார், இதோ உன் குழந்தை மரிக்க போகின்றது, அவர் உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். அவர் உனக்கு முன்பாக ஒரு திரையை போட்டு விட்டார். இன்னமும் அவர் ஒரு நல்ல தேவன், அவர் ஒரு சுகமளிக்க வேண்டும் நீ இன்னமும் சொல்லுகின்றாய். நீ சொல்வதெல்லாம் சரியானது என்பதற்காக நீ நிற்கின்றாய். நீ நினைப்பது தவறு என்றான். எல்லா விவாதமும் எல்லா மனித சிந்தனைகளும் அவன் சொல்வது சரி என்று ஒப்புக்கொள்கிறது. அவன் சொல்வது அந்த அளவிற்கு சரியாக இருக்கின்றது. இந்த விதமாகத்தான் அவன் தேவாவுடன் பேசும்போதும் சரியாய் காணப்பட்டான். உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்வாய். அந்த விதமாய்தான் நீ தேவர்களை போன்று இருப்பாய். தவறானதிலிருந்து சரியானதை அறிந்து கொள்ளுதல். ஏனென்றால் அவர்கள் தங்களை தாங்களே காணும்படியாய் தேவன் அனுமதிக்கவில்லை, அதாவது தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொள்ளுதலை. ஆகவே தவறிலிருந்து சரியானதை அறிந்து கொள்வோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவன் சொன்னது சரிதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கின்றது. அதே விதமாகத்தான் வேதாகம பள்ளியில் மனிதனால் ஆக்கப்பட்ட வேத தத்துவத்தில் பயிற்சி பெறும் ஊழியர்களும் செய்கின்றனர். அது ஒரு கால் சரியாய் காணப்படலாம், ஒரு கால் அந்த காரியத்தை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கலாம், ஆனால் அது தவறானது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்பதமாய் கூறியுள்ளார், அது அந்த காரியத்தை என்றைக்கும் தீர்த்தது. முழு காரியத்தையும் அந்த விதமாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஓ, ஏவாள் ஒரு PhD பட்டம் வாங்க எவ்வளவா இச்சித்தாள். அவள் இருக்கின்றதை காட்டிலும் இன்னும் அதிக சாமர்த்தியமாய் ஆவதற்கு எவ்வளவா இச்சித்தாள். கவனியுங்கள், மனிதனும் அவனுடைய மனைவியும் எவ்வளவாய் ஒன்றாய் இருந்தார்கள். இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய ஏதேனிலே மனிதனும் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தனர். இப்பொழுது நான் முடிக்கப் போகின்றேன். இன்னும் சில நிமிஷங்கள் மாத்திரமே உங்களை காக்க வைக்கப் போகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், முடிக்கின்ற தருவாயில் இதை ஒப்பிட்டு பார். ஒரு துண்டு துணி கூட தங்கள் மேல் இல்லாமல் தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் மனிதனும் அவன் மனைவியும் எவ்வளவாய் ஒன்றாய் இருந்தார்கள். ஆனாலும் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். ஏன் அவர்களால் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிய முடியாமற் போனது? ஏனென்றால் அவர்களுடைய நிர்வாகத்தின் புலன்களுக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்த திரையால் திரையிடப்பட்டிருந்தார்கள். அவர்களால் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்க முடிந்தது, ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தம் என்னும் திரையினால் திரையிடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் திரையிடப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட தேவனுடைய திரையால் மறைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நோக்கி பார்ப்பார்கள், ஆனால் இச்சிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் தலைகளை திருப்பிக் கொள்வார்கள். அது பரிசுத்த திரை. புரிகின்றதா? பரிசுத்த திரை.
தேவன் அவர்களுடைய கண்களை உடையவராய் இருக்கிறார். அவர்கள் இருவராய் இருந்தனர். ஒன்று மனிதனும் இன்னொன்று மனுஷியுமாய் இருந்தார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தம் அவர்களுடைய கண்களுக்கு திரையிடப்பட்டிருந்தது. கவனியுங்கள், தேவன் அவர்களுடைய பாவ உணர்வை பரிசுத்த திரையின் மூலமாக மறைத்திருந்தார். அதை குறித்து பேச இன்னும் சில நிமிடங்கள் இருந்தால் நலமாயிருக்கும். இங்கே வாருங்கள். ஏனென்றால் அவன் தொழுது கொள்ளுகிறவன் ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டால் அவனுக்கு பாவத்தின் பேரில் வாஞ்சை இருக்காது. பாவமானது அவனிடத்திலிருந்து நீக்கப்பட்டாயிற்று. யாரோ சகோதரன் நெவிலிடம் இவ்வாறு கேட்டிருக்கலாம். ஏனென்றால் அவர் இக்காலையில் நான் பரிசுத்த ஆவியை குறித்து ஏன் பிரசங்கிக்கவில்லை என்று கூற கேட்டேன். நான் ஏன் இதை செய்யவில்லை? அதற்கு இதுதான் பதில். பரிசுத்த ஆவி என்பது உனக்குள் இருக்கும் கிரியையாகும். அது ஒரு ஜீவனாயிருக்கிறது, ஒரு உணர்ச்சி வசப்படுதல் அல்ல, ஏதோ மாமிச பிரகாரமாக காணப்படும் ஒரு அத்தாட்சி அல்ல. ஆனால் அது இயேசு கிறிஸ்து ஆகிய ஒரு நபர். இந்த காலத்துக்குரிய ஒவ்வொரு வார்த்தையையும் உயிர்ப்பிக்க உன்னுடைய இருதயத்தில் நிலைநாட்டப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. சரியா? பரிசுத்த ஆவியை கிரியையில் கவனியுங்கள். அதிகமான வெளிப்படையான செயல்களில் அல்ல, ஆனால் வார்த்தையின்படியாய் அது கிரியை செய்வதாகும். கவனியுங்கள், தேவனுடைய பரிசுத்த வார்த்தையினுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நிர்வாணமாக வைத்து அதை அவர்கள் அறிந்திராதபடி செய்தது. எவ்வளவு அழகாக இருக்கின்றது! வார்த்தையினுடைய ஜீவன், வித்து, வார்த்தை. தேவன் சொன்னார், அங்கே தோட்டத்தின் மத்தியிலே ஒரு விருட்சம் இருக்கிறது. ஸ்திரீயானவள் தோட்டத்தின் மத்தியிலே அந்த விருட்சம் இருந்தது. அதை நீ தொடக்கூட செய்யாதே, ஏனென்றால் நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று. அவர்கள் அதனின்று பரிசுத்த திரையிடப்பட்டிருந்தனர். அதை குறித்து ஒன்றும் அறியாதிருந்தார்கள். அதை தொடுவதற்கு பயந்தார்கள். அவர்கள் பரிசுத்த திரையால் மறைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் பாதுகாவலாய் இருந்தார்கள். அவர்கள் ஜீவனோடு இருந்தார்கள். அவர்களை சுற்றிலும் மரணம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா! அவர்கள் ஒருவருக்கொருவர் பேரில் பரிபூர்ண அன்பை உடையவர்களாய் இருந்தார்கள். என்றென்றைக்குமாய் பரிபூர்ண ஜீவனை உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களிடம் பரிபூர்ண அன்பு, தேவனுடைய அன்பின் பரிபூர்ண புரிந்து கொள்ளுதலை உடையவர்களாயிருந்தார்கள். அவர்களிடம் தேவனுடைய வார்த்தை இருந்தது. அதை காத்துக் கொண்டனர். அவர்கள் ஜீவனுடனும் தங்களை சுற்றிலும் மரணம் இல்லாமலும் தேவனுடைய ஏதேனிலே பாதுகாவலாயிருந்தார்கள். வேத தத்துவமாகிய அவனுடைய சுவிசேஷத்திற்கு ஏவாளை செவி கொடுக்கும்படி செய்தான். அறிவின் சுவிசேஷம், உயர்ந்த பள்ளி, உயர்ந்த நெறிமுறைகள், மேலான நாகரீகம், உயர்ந்த கல்வி போன்றவைகள். பின்னர் அவளை ஒரு நிமிடம் நிற்கும்படியாய் செய்து அவன் கூறுவதை கேட்கும்படியாய் செய்தான். அவனுடைய விவாதத்திற்கு அதை தூக்கி எறியும்படியாய் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இப்பொழுது இங்கே பாருங்கள், சபை என்பது இன்னினதுதான். அதிக காலமாக அது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தேசத்தில் உள்ள மிக பழைய சபைகளில் நமது ஒன்றாகும். இந்த பட்டணத்தின் மேயர் அங்குதான் போகிறார். அது என்னவாக இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. புரிகின்றதா? அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராயுள்ளது என்றால் அதை எதிர்த்து நில். அது உன்னுடைய எதிராளி. வார்த்தைக்கு எதிராய் இருக்கின்ற எதுவும் உனக்கு எதிராளி. வார்த்தையின் சார்பில் உள்ள எல்லா காரியமும் உன்னுடைய சகோதரனாய் இருக்கிறது. அவன் உன்னில் ஒரு பகுதியாயிருக்கிறான். கவனியுங்கள், உண்மையிலேயே இனச்சேர்க்கை என்னவென்று அறிய அவள் பரிசுத்த திரையை நீக்கிவிட்டாள். அதை ஒத்து பாருங்கள், இச்சையானது உண்மையாகவே என்ன செய்யும் என்று. அவளுடைய கண்களில் இருந்த அந்த திரையை பிடுங்கி எறிந்தாள். அவளுடைய கண்களுக்கு மேலாக தேவன் அந்த பரிசுத்த திரையை வைத்திருந்தார். அதெல்லாம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு அவளுக்கு அவசியமாயிருந்தது. ஆகவே அவள் அதெல்லாமும் என்னவென்று காணும்படியாக அந்த திரையை நீக்கி போட்டாள். அவள் பிசாசிற்கு செவி கொடுத்தாள். கவனியுங்கள், அவளை எந்த ஸ்தானத்திலே அது வைத்ததென்று. ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் அதையே செய்தார்கள். எப்பொழுதும் மனித அறிவின் பக்கமாய் சார்ந்திருந்தனர். இப்பொழுதோ மனித அறிவினாலான ஒரு சாத்தானின் ராஜ்யம் கட்டப்பட்டுள்ளது. அவன் விதைத்ததான அவனுடைய விதை அதுதான். அவன் உலகத்தை ஒரு மரண ஏதேனுக்குள் கொண்டு சென்றான். இப்பொழுது வெளிப்படுத்தல் 3 கவனியுங்கள். லவோதிக்கேயாவின் சபை காலத்தை கவனியுங்கள். அது உங்களுடைய சிந்தையில் இருக்கிறது நினைக்கிறீர்களா? இப்பொழுது கவனியுங்கள். ஏவாளாகிய அவள் சாத்தானின் ராணியாயிருந்தாள். புரிகின்றதா? சாத்தானாகிய இந்த சர்ப்பம் ஆதாம் அவளை அடையும் முன்னர் அவன் அவளை அடைந்தான். பாருங்கள், அது உண்மை. ஆகவே அவன் அவளை வஞ்சித்தான். ஆக சாத்தானாகி அந்த சர்ப்பம் ஆதாம் அவளை அறியும் முன்னே அவனுடைய புருஷனாய் இருந்தது. பாருங்கள்,
அவன் அவளை வஞ்சித்து போட்டான். அவன் செய்தான் என்று வேதம் கூறுகின்றது. அதன் பிறகுதான் நிர்வாணியாய் இருக்கிறதை அவள் அறிந்தாள். புரிகின்றதா? இப்பொழுது லவோதிக்கேயா சபையின் காலத்தை நோக்குங்கள். ஏவாளாகி அவள் சாத்தானின் ராணியாக வீற்றிருக்கின்றாள். உலக காரியங்களிலும் ஐஸ்வர்யம் உள்ளவளாயும் குருடாயும் நிர்வாணமாயும் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாள். சரியாக தேவனின் ஏதேனில் இருந்தது போலவே. ஆனால் இப்பொழுது பரிசுத்த திரையானது அவள் மேல் இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் இச்சையின் திரை அவள் மேல் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த திரையை அவள் நீக்கிவிட்டு இச்சிப்பதற்காக மனித அறிவின் திரையை போட்டுக் கொண்டாள். இப்பொழுது அவளுக்கு ஒரு இச்சையின் திரை இருக்கிறது. அது அவள் பாவமாய் இருக்கிறதை காணக்கூடாதபடி செய்கிறது. அவள் வீதியிலே நிர்வாணமாய் தெரிகிறாள், ஆனால் அதை அறியாதிருக்கிறாள். அவள் வீதியிலே ஒரு விபச்சாரியாயிருக்கிறாள். இந்த அரைக்கால் சட்டையை அணிந்திருக்கின்ற பெண்கள் தேவனுடைய பார்வையில் விபச்சாரிகளாய் இருக்கிறார்கள், ஆனால் அதை அறியாதிருக்கிறார்கள். கவனியுங்கள், நமது பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சபையானது எந்த நிலைமையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? பெண்கள் நடந்து கொள்கிற விதத்தை பாருங்கள். அவள் எப்பொழுதும் சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறாள். அவிசுவாசமும் பாவமுமான சாத்தானின் ஏதேனில் ஒரு மார்க்க சம்பந்தமான புரட்டல், நெறி தவறிய ராஜ்யம். தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக மனிதன் அறிவினாலான உபதேசங்களை எடுத்துக் கொண்டனர். சபையை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அதை ஒரு பெரிய தலைமையின் கீழ் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள், அறியாமையில் இருந்து தலைகீழ் ஆக்கப்பட்டனர். இதை இப்பொழுது தவறவிட வேண்டாம். சபையானது இந்த இச்சையின் திரையை தான் அழிந்தவளாயிருக்கிறார். அது அவளுக்கு என்ன செய்தது என்பதை கவனியுங்கள். அறியாமையில் இருந்து அவளை அறிவுக்குள்ளாக அது புரட்டி போட்டது. புரிகின்றதா? பரிசுத்த திரையில் அவள் அறியாமையில் இருந்தாள், ஆனால் இச்சையின் திரையில் அறிவுள்ளவளானாள். அது இன்பமாய் இருக்கிறது என்று அறிந்திருந்தால் அது என்ன செய்யும் என்றும் அவள் அறிந்திருந்தாள். பாருங்கள், அது ஒரு கனி, இச்சிக்கப்படத்தக்கது ஒரு விருட்சம். ஒருவன் புத்தியை தெளிவிக்க பண்ணும். புரிகின்றதா? அவள் அறியாமையிலிருந்து அறிவுக்குள்ளாக புரட்டப்பட்டாள். பரிசுத்தத்தில் இருந்து அசுத்தத்திற்கும் இச்சைக்கும் புரட்டப்பட்டாள். ஜீவனில் இருந்து மரணத்திற்கு புரட்டப்பட்டாள். இந்த ராஜ்யம் மறிக்கத்தான் வேண்டும். இந்த ராஜ்யம் மறித்து போகும். லோகத்தின் தேவன் தாமே அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவார். கவனியுங்கள், இந்த புரட்டலில் மனிதனிலிருந்து ஸ்திரீயாகவும் ஸ்திரீயிலிருந்து மனிதனாகவும் ஆனார்கள், ஆனால் அதை அறியாதிருக்கிறார்கள். ஒரு அருமையான நல்ல சாத்தானின் ஏதேனின் சரக்கு இன்றைய வீதியில் செல்லும் நம்முடைய நவீன ஜனங்களில். கவனியுங்கள், அவளுடைய இச்சையின் சக்தியினால் ஆதாமை பாவத்தில் விழும்படியாய் செய்ய சாத்தான் ஏவாளை உபயோகப்படுத்தினான். இப்பொழுதும் அதேதான், இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்கிறான். கவனியுங்கள், தலைமயிரை கத்தரித்துக் கொள்ளுதல், வர்ணம் தீட்டின முகம், இச்சிக்கத்தக்கதான ஆடை. புரிகின்றதா? அவள் அவைகளை செய்கிறாள், ஆனால் அவள் செய்கின்ற ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கிறது என்பதை அறியாதவளாயிருக்கிறாள். அவளுடைய தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல் அவளை ஒரு கனவீனமான ஸ்திரீயாக, ஒரு விபச்சாரியாக ஆக்குகிறது. அரைக்கால் சட்டை அணிந்து கொள்ளுதல் அவளை கனவீனத்திற்குள் ஆக்குகிறது. இச்சையை உண்டு பண்ணத்தக்க ஆடைகளை அணிந்து கொள்ளுதல் அவளை ஒரு விபச்சாரியாக ஆக்குகிறது. ஆனால் அவள் அதை அறியாதவளாயிருக்கிறாள். தேவனுடைய பரிசுத்தத்தின் காரணமாய் அப்படி செய்யவில்லை, சாத்தானின் இச்சையின் காரணமாக அப்படி செய்கிறாள். அவளுடைய ஆதாம் அவளை இச்சிக்கும்படியாய் அவள் நடந்து கொண்டாள். தேவன் அவளுக்கு உடித்திருந்த ஆடையை அவள் ஏதேனிலே கழற்றி போட்டாள். இந்த வராந்திரத்தின் ஊடாக உள்ள அவளுடைய யாத்திரையில் அவள் கழற்றி எறிந்தாள். தேவன் அவளை தோளால் முழுவதுமாய் சுற்றி இருந்தால் அவள் அதை கழற்றி எறிந்தாள். அவள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க துவங்கினாள். இப்பொழுது அவள் மீண்டும் துவங்கிய நிலைக்கே சென்று விட்டாள். இப்பொழுது அவளுடைய உள்ளாடைகளை ஆதாம் உடுத்தும்படியாய் அவள் அவனை கொண்டு வந்து விட்டாள். ஒரு மனிதன் பெண்மைக்குரியதான சிறிய கால்சட்டைகளை அணிந்து கொண்டு வெளியே வருகிறான். அவனிடத்தில் அதிக ஆண் தத்துவம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் அவனை விட பெண்மை பெற்றவன் வேறு இல்லை. பாருங்கள், தலைக்கீழாக மாற்றப்பட்ட ஆதாம் அவளை போல் நடந்து கொள்ளும்படியாய் செய்தான். புரிகின்றதா? அவளுடைய உள்ளாடைகளை அணிந்து கொள்ளும்படியாய் செய்தாள். அவளுடைய உள் கால் சட்டையை தவிர மற்றெல்லா ஆடைகளையும் அவள் களைந்த பொழுது அவளால் அக்கறையில் என்ன செய்யக்கூடும் என்பதை அவள் கண்டாள். அது அந்த அரைக்கால் சட்டையே, அதுதான் ஒரு பெண்ணின் உள்ளாடையாகும். இங்கே அவளுடைய ஆதாம் இப்பொழுது அணிந்து கொண்டிருக்கிறான். அது தேவனுடைய வார்த்தையின்படி புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது ஒரு அருவருப்பாய் இருக்கிறது. ஸ்திரீயினுடைய உடைகளை புருஷர்கள் தரிப்பது அருவருப்பாய் இருக்கிறது. மூல வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன், அதை சற்று சிந்தியுங்கள். இப்பொழுது அவளுடைய தலைமையில் சுருள வைக்கும் சாதனங்களை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் அதனை கீழாக வாரி அதனை சுருட்டி விடுகிறான்.
என்னுடைய ஜீவித்திலேயே நான் கண்டிராத வேதனையான காரியங்களை காணுகிறேன். சில சிறு பையன்கள் பெண் பிள்ளைகள் போன்று தலைவாரப்பட்டு சுருள் சாதனங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ரசாயன பொருட்களை உபயோகித்து தலைமையின் நிறத்தை மாற்றி மயிரை சுருட்டிவிட்டு தொங்கவிடுகிறார்கள். நீ ஒரு பெரிய பெண்மையன் ஒரு பிரசங்க பீடத்தில் இருந்து கொண்டு அதை சொல்வதென்றால் அது பயங்கரமான காரியம். ஆனால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. நீ ஒரு ஆணா அல்லது பெண்ணா என்று கூட உனக்கு தெரியவில்லை. நம்முடைய அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ராணுவம் அரை கால் சட்டையில் வரப்போகிறது என்று கேள்விப்பட்டேன். அது உண்மை. தலைகீழாக புரட்டப்பட்டுள்ளது என்னவென்று பார்த்தீர்களா? அது ஒரு பெண்ணின் உள்ளாடைகள் சுருள் சாதன மனிதன். அந்த ஒரு நாள் நான் ஹாவார்ட் ஜான்சனில் நின்று கொண்டிருந்தேன். இங்கு இருக்கின்றது அதுவல்ல, ஆனால் தெருவில் அந்த கோடியில் இருக்கின்றது, அங்கே இருந்தேன். நான் அப்படியே ஆச்சரியத்தால் உட்கார்ந்திருந்தேன். ஒரு சிறு பையன் தன்னுடைய வாயை திறந்தவாறு வந்தான். இங்கே அவனுக்கு கருத்த மயில் இருந்தது. அவன் அதை இந்தவிடமாக வாரி இருந்தான். அதில் ஒரு உருளையை போட்டு அவனுடைய கண்களுக்கு மேலாக சுருளாக சுருட்டி தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய மேன்கல்களால் நோக்கி பார்த்துக் கொண்டு சுற்றி சுற்றி போய் கொண்டிருந்தான். இப்படிப்பட்டதான முறைகேடாக நான் பார்த்ததில்லை. பாருங்கள், அவன் அதை நம்ப மாட்டான். ஒரு கால் தான் ஒரு ஆண் என்பதை அவன் நிரூபிக்கலாம். ஆனால் அவனுடைய ஆவியில் அவன் ஒரு பெண்ணா இருந்தான். அவன் எந்த பக்கத்தை சேர்ந்தவன் என்பதை அவனே அறியாதிருந்தான். அது உண்மை. எவ்வளவு ஒரு தலைக்கீழ் ஆக்கப்பட்ட நிலைமை அதைதான் பிசாசு செய்கிறான். அவன் தேசங்களை தலைக்கீழாக்குகிறான். அவன் சபைகளை தலைக்கீழாக்குகிறான். அவன் ஜனங்களை தலைக்கீழாக்குகிறான். அவன் ஒரு வஞ்சிக்கிறவன், சத்தியத்தை புரட்டுகிறவன். தேவன் ஒரு மனிதனை ஒரு மனிதனாக படைத்தார். அவர் ஒரு ஸ்திரீயை ஒரு ஸ்திரீயாகவே படைத்தார். அவர் அவர்களை வித்தியாசமாக உடுத்தியிருந்தார். அவர்கள் அந்த விதமாகவே இருக்கவே, அந்த விதமாகவே செயல்படவே அவர் அவர்களை வைத்திருந்தார். ஒன்றை பெண்மையாகவும் இன்னொன்றை ஆண்மையாகவும் வைத்திருந்தார். அவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே வேறு பிரித்து இதை செய்தார். ஏவாளை பாவத்தில் நின்று வேறு பிரித்தார். இப்பொழுது அவளுடைய சுருள் சாதனங்களை அவன் அணிந்து கொள்கிறான். அவள் அவனை போன்று தலைமயிரை கத்தரித்துக் கொள்கிறாள். அவனுடைய ஆடைகளை அவனுடைய போன்று தரித்துக் கொள்கிறாள். அவனுடைய வெளி ஆடைகளை இவள் அணிந்து கொள்கிறாள். அவளுடைய உள்ளாடைகளை இவன் அணிந்து கொள்கிறான். பாருங்கள், அது பரிசுத்த கொலைச்சலாய் காணப்படுகின்றது. ஆனால் நான் அந்த அர்த்தத்தோடு சொல்லவில்லை. இது முற்றிலுமான சுவிசேஷ சத்தியம். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுது அங்கே முன்னோடு ஏதோ காரியம் தவறாய் இருக்கிறது என்றாகும். ஒன்று நீங்கள் பாவை இருந்தவளாய் இருக்க வேண்டும், அல்லது வீதியில் நடக்காதவளாய் இருக்க வேண்டும். அது சரிதான் என்று அவள் கருதுகிறாள், அவனும் கருதுகிறான். அவர்கள் எங்கோ தவறாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஸ்திரீ கூறுகிறாள், சரி, மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது என்று. அந்த பழங்கால அப்பாச்சி இந்தியர்கள் உங்களை வெட்கப்படுத்துவார்கள். எவ்வளவுக்கு அதிகமாக உஷ்ணம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் ஆடை அணிந்து கொள்வார்கள். சூரியனை அவர்கள் விட்டு விலக்கி வைப்பார்கள். வியர்க்கும்படியாய் செய்து அவர்கள் அப்படியாய் நடந்து போகையிலே அவர்களுக்கு அது ஒரு குளிர்சாதனமாயிருக்கும். அவர்கள் நேராக வெயிலில் நிற்கிறார்கள். உன்னால் ஒன்றையும் தாங்க முடியாது. உங்களுக்கு கொப்பளங்களும் புண்களும் வந்துவிடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதைதான் அவர்கள் உயர்தர கல்வி என்கிறார்கள். நவீன விஞ்ஞானம் இதை உண்டாக்கி இருக்கிறது. ஓ என்ன, அதோ அங்கே லவோரிக்கேயாவில் அவள் நிர்வாணமாய் இருக்கிறாள். ஆனால் அவள் அதை அறியாதிருக்கிறாள். அவள் ஏதேனில் நிர்வாணியாய் இருந்தாள். இந்த இரண்டு ராஜ்யங்களும் ஒன்று போல் ஒன்று இருக்கின்றதை பார்த்தீர்களா? ஒன்று பாவமும் மரணமுமாய் இருக்கிறது, இன்னொன்று ஜீவனும் நீதியுமாய் இருக்கிறது. அங்கே அவள் ஒரு பரிசுத்த திரையினால் திரையிடப்பட்டிருந்தாள். அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். அவர்கள் அதை குறித்து ஒன்றும் அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் திரையிடப்பட்டிருந்தார்கள். இங்கே இவர்கள் இச்சையினால் திரையிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்குகிறார்கள். பாருங்கள், ஆறாமால் ஏவாளை நோக்கி பார்த்து அவள் நிர்வாணி என்று அறியாதிருந்தான். ஆனால் இப்பொழுதோ இச்சையினால் ஆன நிறையினால் அவள் நிர்வாணியாய் இருக்கிறதை உணராமல் இருக்கிறாள். ஆனால் அவள் இந்த இச்சையினால் ஆன திரையின் கீழ் மனிதன் தன்னை நோக்கு பார்க்கும்படியாக செய்கிறாள். அவளால் செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் அதுதான். நீங்கள் அதை நம்புவதில் அப்படி இருந்தும் எப்படியாவது அதை செய்து வருகிறீர்கள். மனிதன் நோக்கி பார்க்கிறான். உன்னிடத்தில் அவ்வளவு வசீகரம் இருக்கிறது என்று அவன் கண்டுகொண்டு அவன் உன்னை சுற்றி வந்து உன்னுடைய சில ஆடைகளை அவன் அணிந்து கொள்ளுகிறான். ஓ, என்னே புரட்டல், என்னே ஒரு காலம், என்னே ஒரு நேரம். அது எவ்வளவு வஞ்சகமாக இருக்கிறது. ஓ, இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதை அறியாதிருக்கிறார்கள். ஒரு பரிபூர்ண தலைகீழ் ஆக்கப்பட்ட ஆவிதான் மனிதனுக்குள் இருக்கின்றது. அவன் சாத்தானின் நிச்சயிலிருந்து திரையிடப்பட்டிருக்கிறான். ஸ்திரீயும் கூட திரையிடப்பட்டிருக்கிறார். அது ஒரு மகத்தான சமுதாயத்தின் பிசாசினால் ஆன ஆவியாய் இருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு ஸ்தாபனமாய் இருக்கிறார்கள். அரைக்கால் சட்டை அணிந்த பெண்கள் ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அந்த விதமாக உடுத்துகிற மனிதர்கள் ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பேசாசா, பெரிய சகோதரிகளின் சமுதாயம். ஆக அவர்கள் அதைத்தான் சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அரைக்கால் சட்டையுடன் அசிங்கமாயும் கேவலமாயும் காணப்படுகின்ற காணியங்களை அணிந்து கொண்டு அங்கே பெரிய சகோதரிகளின் சமுதாயத்திற்கு வெளியே வருகிறார்கள். மனிதனே, இப்பொழுது நீ என்னோடு கருத்து வேறுபாடு கொள்ளலாம். ஆனால் இதுதான் உண்மை. நீ தலைக்கீழ் ஆக்கப்பட்டிருக்கின்றாய். நீ அதை அறியாதிருக்கின்றாய். ஒரு மனிதனை போன்று நடந்து கொள்வதே கிடையாது. புரிகின்றதா?
மிகவும் மிருதுவாக வருகின்றாய். சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களாக ஆகப் போகின்றார்கள். மனிதனும் ஸ்திரீயும் கூட. அவர்கள் ஒரு சமுதாயமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாய் இருக்கிறார்கள். ஏன் அடுத்த வீட்டு ஜான் அரைக்கால் சட்டை அணிகிறான்? நான் ஏன் அணியக்கூடாது? நான் இதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று லூலா விரும்புகிறாள். ஏனென்றால் அடுத்த வீட்டில் உள்ள ஜான் அதை உடுத்துகிறான். சரி, சூசி ஜேனினால் அதை அணிந்து கொள்ள கூடுமானால் அதே விதமாக மார்த்தா ஜோனும் அணியலாம். அல்லது சூசி லோ அல்லது அவள் என்னவோ. அது புரிகின்றதா? அது ஒரு சமுதாயம், அது ஒரு ஸ்தாபனம். நீ ஆவிக்குரிய பிரகாரமாக அதை சேர்ந்தவனாய் இருக்கின்றாய், அதை அறியாமல் இருக்கின்றாய். அது அப்படியா இருக்குமானால் நாம் அதை அவிடமாய் காண்கிறோம். ஆகவே நீ குருடாய் இருக்கின்றாய். சாத்தான் உங்களை வஞ்சகமாய் கொண்டு போய் நுழைத்ததான கட்டப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மூல வார்த்தை, அவருடைய ராஜ்யம், அவருடைய பிள்ளைகளுக்கான திட்டம் இவைகளில் தலைகீழாததாய் இருக்கிறது. பிசாசு வஞ்சகமாய் ஆண்களையும் பெண்களையும் இதில் நுழைத்து விட்டார்கள். அது தலைகீழ் ஆக்கப்பட்டது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இனி அவர்கள் தேவபுத்திரர் அல்லவே. அவனுடைய முகத்தில் சுருள் சாதனம் தொங்க அரைக்காச்சட்டை அணிந்து கொண்டு வீதியில் செல்வது, அது எப்படி ஒரு தேவகுமாரனாய் இருக்க முடியும்? சபையில் ஒரு டீக்கன் அல்லது பீடத்தில் ஒரு போதகன் அப்படி இல்லை. அவன் ஒரு தேவகுமாரனாய் இருக்க முடியாது. அவன் தேவனுடைய சிந்திக்கும் அடிக்கட்டியின் மூலமாக வந்ததே கிடையாது. அவன் ஸ்திரீகளின் உடைகளை அணிந்திருக்க மாட்டான். அவன் அப்படி செய்திருக்கவே மாட்டான். அவளும் கூட ஆண்களின் ஆடைகளை அணிந்திருக்க மாட்டாள். புரிகின்றதா? அது தேவகுமாரன் அல்ல, அது ஒரு சாத்தானின் குமாரன், ஒரு சாத்தானின் குமாரத்தி. அப்படி கூறுவது சற்று கடினமாயிருக்கும். சாத்தான் இந்த உலகத்தை தலைகீழ் ஆக்குவதில் வெற்றி கண்டு உலகத்தை தன் வசம் ஆக்கிக் கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். எந்த விதமான ஜீவியத்தை வாஞ்சிக்கிறானோ அதை அவன் தெரிந்து கொள்ளும்படியாய் மனிதனுக்கு சுயாதீனம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. பாருங்கள், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? உன்னுடைய கிரியை உரத்த குரலில் பேசுகிறது. உன்னுடைய சத்தத்தை அது அமிழ்த்து போடுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நாம் சபையை சேர்ந்தவர்கள் என்று ஒருவன் என்னிடம் கூறிவிட்டு அவனுடைய அலுவலக அறையில் நிர்வாண படங்கள் தொங்கிக் கொண்டிருக்குமானால் எப்படி இருக்கும்? அவன் சொன்னது எந்த விதமான வித்தியாசத்தையும் எனக்கு உண்டாக்கவில்லை. நான் மேலாக அறிந்துள்ளேன், நீங்களும் அவ்வாறு அறிந்துள்ளீர்கள். தலைமயிரை வெட்டி கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று கூறலாமா? நீங்கள் அதிலும் மேலா இருந்திருக்கிறீர்கள். புரிகின்றதா? ஆமையா. அவள் வேண்டுமானால் முகத்துக்கு வர்ண தீட்டி அழகு சாதனங்களை அணிந்து கொண்டு அனல் காற்றத்தையை உடுத்திக் கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று கூறலாமா? நீ அதனிலும் மேலாய் இருந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அதை காட்டிலும் மேலாய் உங்களுக்கு போதிக்கின்றது. அவ்விதம் செய்து கொண்டு அவள் கிறிஸ்தவளாய் இருக்க முடியாது என்று வார்த்தை கூறுகின்றது. அவ்விதம் செய்கிறவள் கனவீனமானவள் என்றெல்லாம் கூறுகின்றது. தேவன் எவ்விடம் கனவீனமான ஒரு காரியத்தை அவள் ராஜ்யத்திலே வைப்பார்? இல்லை ஐயா, ஒருபோதும் வைக்க மாட்டார். இல்லை ஐயா, அவர்களாகவே அவர்களுடைய வாஞ்சை இனதென்று காட்டுகிறார்கள். ஒரு பருந்துடன் சேர்ந்து ஒரு புறாவை ஆகாரம் உண்ணும்படி செய்ய உன்னால் முடியாது, முடியவே முடியாது. ஒரு புறாவிற்கு பிச்சு கிடையாது, ஆனால் மரித்து போன சரீரத்தை புசிக்க முடியாது. அதை ஒரு கடி கடிக்குமானால் புறா மரித்து போகும். புறா அதை அறிந்திருக்கிறது. ஆனால் ஒரு பருந்தால் என்ன வேண்டுமானாலும் புசிக்க முடியும். பாருங்கள், அது அதிகமாக பித்த நீரை உடையதாக இருக்கிறது. ஆக அந்த விதமாகத்தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம். அவர்கள் நிர்வாணமாயும் குருடாயும் இருக்கிறார்கள், ஆனால் அதை அறியாதிருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த தெரிந்து கொள்வதனாலே ஸ்திரீயானவள் இனச்சேர்க்கையும் அறிவையும் இச்சித்தபடியினால் அவளை கொண்டு சாத்தான் அதை செய்தான். கவனியுங்கள், ஆதாமை தவறுக்குள்ளாக நடத்தினது ஏவாளே. ஆதாம் தன்னுடைய ஆடைகளை கழற்றி போடுவதற்கு முன்னதாகவே ஏவாள் தன்னுடைய ஆடைகளை கழற்றி போட்டு விட்டாள். பாருங்கள், அது எப்பொழுதும் ஒரு ஸ்திரீயாகவே இருக்கிறது. எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னமும் அது அப்படியே தான் இருக்கிறது. மனிதனை வழித்தவர செய்கிறது ஒரு சபைதானே. புரிகின்றதா? தேவகுமாரனாய் இருக்க விரும்புகிற ஒரு மனிதனை தவறான வழியில் நடத்துகிறது சபைதான். ஸ்திரீயாகிய சபைதான் அதை செய்கிறது, தேவனாகிய வேதம் அல்ல. ஏனென்றால் வேத மனிதனாய் இருக்கின்றது. ஓ ஆம், வார்த்தை மாம்சமானது. அவர் ஒரு மனிதன், வேதம் ஒரு மனிதன், சபை ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறது. புரிகின்றதா? ஒரு மனிதனை வழி தவறும்படி நடத்துகிறது வேதம் அல்ல, சபைதான் அவனை வழி தவறும்படி செய்கிறது. அவன் சபையோடு தான் நிர்வாணமாய் போனான், வேதத்தோடு அல்ல. நிச்சயமாக இல்லை. அவன் நிர்வாணி என்று வேதம் தான் கூறுகின்றது. ஆமையா. இப்பொழுது கவனியுங்கள், எப்படி இனச்சேர்க்கையின் பேருள்ள வாஞ்சையினால் அவள் அறிவை இச்சித்தாள். இது என்னவென்று அறிந்து கொள்ள, இந்த கனி நன்றாய் இருக்குமோ அல்லது இருக்காதா என்று அறிந்து கொள்ள இச்சித்தாள். அவள் செய்யவே செய்தாள். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாளில் தேவன் ஒரு மனிதனை கொண்டு திரும்ப எடுத்துக் கொள்வார். அது ஒரு ஸ்திரீயினால் பறிபோனது, ஆனால் ஒரு மனிதனின் மூலமாக திரும்ப அளிக்கப்பெற்றது. மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவரே வார்த்தையாயிருக்கிறார். அப்படியானால் அது என்ன? முடிக்கையில் அதை கவனியுங்கள். இங்கே சமீபத்தில் நான் இடவிடமாக கூறினேன், எனக்கு 5 அல்லது 6 பக்க குறிப்புகள், வேத வாக்கியங்களையும் காரியங்களையும் நான் குறிப்பிட வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் கவனியுங்கள், முடிக்கையிலே நான் இதை கூறுகிறேன். இங்கே சமீபத்தில் நான் 7 எக்காலங்களின் பண்டிகை போன்றதை தான் போதித்தேன் என்பது நினைவிருக்கின்றதா? ஒரு 8வது பண்டிகை இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே 7ஆம் நாள் கடைசியாக இருக்கும். அதுதான் 1000 வருஷ அரசாட்சியாக இருக்கும்.
ஆனால் அங்கே ஒரு 8ஆம் நாள் பண்டிகை ஒன்று இருக்கின்றது. அப்படி அது 8ஆம் நாளாய் இருக்குமானால் அங்கே 7 நாட்கள் தான் இருக்கின்றது. ஆகவே அது ஒரு முதல் நாளாய் மறுபடியும் இருக்க போகின்றது. திரும்பவுமாக முதல் நாளைக்கு வருகிறோம். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்னர் மறுபடியுமாக ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஏதேன் இருக்கும். தேவனுடைய மகத்தான ராஜ்யம் திரும்ப எடுத்துக் கொள்ளப்படும். ஏனென்றால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவானவர் பிசாசுடனே போரிட்டு ஜெயித்து ஏதேனை திரும்ப பெற்றார். அவர் பரலோகத்தில் அதை ஆயத்தம் செய்து திரும்ப கொண்டு வரும்படியாய் அவர் போயிருக்கிறார். அவர் உயரே பரலோகத்தில் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். அவர் இந்த பூமியில் இருந்த போது, யூதர்களே, நீங்கள் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறீர்கள். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கிறது என்று அவர்கள் எல்லாரும் இது அது என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது போல என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று கூறினார். அவர் வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். புரிகின்றதா? என்னுடைய பிதாவின் வீட்டில், என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு சதத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது எவ்வளவு நீளம் என்று பாருங்கள். 1500 சதுர மைல்கள். அது எங்கே என்று கூறுங்கள் பார்க்கலாம். அதை ஆயத்தம் பண்ணும்படியாய் அவர் போயிருக்கிறார். அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா. தங்கத்தை எல்லாம் அவர் சிருஷ்டித்தார். வீதிகள் பளிங்கு போன்றவை. அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா. அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 21 யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று அவன் கூறுகின்றான். அங்கே சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. முந்தின வானம் என்ன? அது 1000 வருஷ அரசாட்சியா இருந்தது. முதலாவது பூமி என்ன? தற்போதைய பூமிதான். அது புதுப்பிக்கப்படும். யோவா பிரசங்கித்த நாட்களில் பூமியானது அவனால் ஞானஸ்தானம் பெற்றது. கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை பூமியின் மேல் தெளித்தபடியினால் அது பரிசுத்தமாக்கப்பட்டது, புதுப்பிக்கப்படும். அதில் உள்ள எல்லா கிருமிகள் முதலானவைகள் எடுக்கப்பட்டு போம். முடிவில் அக்கினி அபிஷேகத்தினால் புதுப்பிக்கப்படும். அந்த அக்கினியானது எல்லா கிருமிகளையும், வியாதிகளையும், எல்லா சுகவீனத்தையும், பூமியின் மேல் இருந்ததான எல்லா அசுத்தத்தையும் கொன்று பூமியானது வெடித்து குமுறி ஒரு புதிய பூமி உண்டாகும். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஏனென்றால் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்றான். அங்கே தேவன் தம்முடைய உண்மையான தன்மைகளோடு கூட இருப்பார். குமாரரோடும் குமாரத்திகளோடும் அவர்களுடைய கண்கள் பாவத்துக்கு மறுக்கப்பட்டவளாய் பரிசுத்தத்தோடு அவர்களோடு அவரால் ஐக்கியம் கொள்ள முடியும். ஆண்டிலிருந்து அதற்கு பிறகு இனி பாவமானது இருக்க போகிறதில்லை. ஆகவே நாம் கடினமாக பிரயாசிப்போம். இந்நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஆனால் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சியுங்கள். ஏனென்றால் கைவிடப் போகின்ற யாவரும் வேசி மார்க்கத்தாரும் இச்சிக்கிறவர்களுமே. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. வெளியே கைவிடப்பட்ட யாவரும் நடத்தை கெட்ட ஆண்களும் பெண்களுமாய் இருக்க போகின்றார்கள். மீட்கப்பட்டவர்களும் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களும் மாத்திரமே வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள். ஆகவே நண்பர்களே, பிரயாசியுங்கள். இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். இது ஒரு மகத்தான நேரம். எல்லாரிடத்திலும் பணம் இருக்கின்றது. எல்லாராலும் இதை செய்ய முடியும். எல்லாராலும் இதை செய்ய முடியும். எல்லா வழியிலும் பணம் வந்து கொண்டிருக்கின்றது. பெரிய கார்களும் எல்லா காரியங்களும் இருக்கின்றன. அந்த பட்டணத்தில் ஒருவனை கூட காண மாட்டீர்கள். அங்கே ஒரு காரோ ஒரு ஆகாய விமானமோ இருக்காது. அது முற்றிலுமாக ஒரு வித்தியாசப்பட்ட நாகரிகமாக இருக்கும். அது மீண்டுமாக ஒரு நாகரிகமாக இருக்கும். அறிவினால் ஆனதாக இருக்காது, விஞ்ஞானத்தினால் ஆனதாக இருக்காது. ஆனால் அறியாமையினால் ஜீவிக்கின்ற தேவன் மேலுள்ள விசுவாசத்தையும் சார்ந்ததாயிருக்கும். நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க பிரயாசிப்போமாக. ஏனென்றால் என்னுடைய முழு நோக்கமெல்லாம் என்றாவது ஒரு நாளில் அந்த பட்டணத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆகும். சற்று திரும்பி பார்த்து என்னோட வாருங்கள், வாருங்கள். பவனி வருகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது பரிசுத்த பவனியிலே, பரிசுத்தர் பவனியாய் போகையிலே நான் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்க வாஞ்சிக்கிறேன் என்று பாடுவோமாக. ஜெபம் செய்வோம். அருமையான பரலோக பிதாவே, நாட்கள் முடிந்து கொண்டிருக்கையிலே அது நெருங்கி வருகின்றதை நாங்கள் காண்கின்றோம். வாக்குத்தத்தம் நெருங்குகிறது. அருமையான தேவனே, நாங்கள் ஒரு தவறும் செய்யாதபடிக்கு நீர் அதை எங்கள் இதயத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, எங்களுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்தருளும். எங்களுடைய இருதயத்தை திரையிட்டருளும். கர்த்தாவே, உலகத்தின் காரியங்களுக்கு எங்கள் கண்களுக்கு திரையிட்டருளும். வீணான உலகத்தின் காரியங்களுக்கும் ஏதோ பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்ற வீண் பெருமைக்கும் எங்களுக்கு திரையிட்டருளும். அவைகள் எவ்வளவு பெரியவைகளாய் இருந்தாலும் எல்லா ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் அரசர்களும் மற்றெல்லா காரியங்களும் அழிந்து போக வேண்டும். அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் எழப்போகிறதில்லை. ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான். அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஓ தேவனே, இரண்டாம் மரணம், ஆவிக்குரிய மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அவன் மீட்கப்பட்டு விட்டான். ஓ தேவனே, இந்த மணி வேலை ஒன்றில் ஒருவர் இன்னொருவரை சந்தித்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்.
இருவர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவனை நான் எடுத்துக் கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன். இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவனை நான் எடுத்துக் கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன். ஓ தேவனே, உம்முடைய பார்வையில் நாங்கள் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. மனிதர் எங்களை குறித்து என்ன நினைத்தாலும், மற்றவர்கள் என்ன கூறினாலும் அக்கறை இல்லை கர்த்தாவே. எங்களுடைய வாயின் வார்த்தை பரிசுத்தமாய் இருக்கும்படி செய்யும். அது தேவனுடைய வார்த்தையினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கும்படி செய்யும். அவ்வளவு சாரமேற்றப்பட்டு களங்கம் ஒன்றும் காணப்படாதபடி செய்யும். எங்களுடைய எல்லா தவறுகளிலும் எங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிற்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதாவது அவர் எங்களை கீழே நோக்கி பார்க்கும்போது இயேசுவின் ரத்தத்தின் ஊடாக எங்களை காணுவாராக. எங்களுடைய சொந்த நீதி ஊடாக அல்ல, அல்லது நாங்கள் யார் என்பதனால் அல்ல, அல்லது நாங்கள் என்ன செய்தோம் என்பதனால் அல்ல, ஆனால் அவருடைய தகுதியின் மேல் மட்டும் சார்ந்தவளாய் இருக்கும்படி செய்யும். தேவனே, இதை அழியும். இங்கே அமர்ந்து செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராவது, சிறு குழந்தை முதல் வயோதிபர் வரைக்கும் ஒருவரும் கெட்டு போகாதபடி காத்தருளும். அவர்களுடைய பரிசுத்த வாஞ்சியானது தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியதுமாய் இருப்பதாக. அவர் எந்த நேரத்தில் தோன்றுவார் என்பதை அறியாதிருக்கிறோம். அல்லது நியாய தீர்ப்பில் நாம் பதில் அளிக்கும்படியாய் எந்த மணி நேரத்தில் நமக்கு அழைப்பு அனுப்புவார் என்று அறியாதிருக்கிறோம். நீர் எந்த நேரத்தில் அடுக்கி வைத்திருக்கும் எங்கள் பெயர் எழுதப்பட்ட அட்டைகளை எடுத்து நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நீ போகத்தான் வேண்டும் என்று கூறப் போகிறீரோ எங்களுக்கு தெரியாது. தேவனே, நாங்கள் சுத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை அழியும் கர்த்தாவே. கூடுமானால் உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உயிர் வாழும்படி செய்யும். எங்களிடத்தில் உள்ள அன்பின் வல்லமையோடும் புரிந்து கொள்ளுதலோடும் நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்வோமாக. அதாவது உலகத்தை தேடி பார்த்து காணாமற் போன ஒவ்வொரு ஆட்டையும் இன்றைக்கு தேடுகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இருக்கும்படி செய்யும். நாங்கள் அவர்களோடு சாரமேற்றப்பட்ட அன்பின் ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசும்படி செய்யும். இந்த சாத்தானின் ஏதேனை விட்டு வெளியேறும்படியா செய்யும். இந்த ஏதேன் இச்சையின் மேலும் விளம்பரங்களில் வெளியாகும் ஸ்திரீகள் என்று அழைக்கப்படும் ஸ்திரீகளின் வசீகரத்தின் மேலும் கட்டப்பட்டதாயிருக்கிறது. முகத்தில் வர்ணம் தீட்டிய பையன்களும் அரைக்கால் சட்டை அணியும் பெண் பிள்ளைகளும் எங்களுக்கு தேவை என்று அவர்கள் விளம்பரம் செய்கின்றனர். நம்முடைய வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் எல்லா விதமான அசிசியும், ஹாலிவுட்டின் அவலட்சணமும், எல்லா விதமான ஆபாச காட்சிகளும், அழுக்கும் அசிசியான பெண்களின் ஆடைகளும் தான் அவைகளில் காணப்படுகின்றன. மனிதன் தலை கீழாக்கப்பட்டு ஸ்திரீகளின் உடையை அணிந்து கொண்டு பெண்களை போன்று தலைமயிரை வெட்டிக் கொண்டு ஆண்கள் பெண்களை போன்று காட்சி அளிக்கின்றனர். ஓ தேவனே, என்ன ஒரு பயங்கரமான வேலையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ வாரும் கர்த்தாவே, இயேசுவே வாரும். வாரும் இயேசுவே, ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். எல்லா அசுத்தத்தையும் கவடையும் எங்களிலிருந்து எடுத்து போடும். கர்த்தாவே, எங்களை ஜீவிக்கும்படியாய் செய்யும். உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து ரத்தத்தின் கீழ் இருக்கும்படியாய் செய்யும். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையும் எங்களுடைய உத்தமமான விண்ணப்பமும் அதுவே. அன்புள்ள தேவனே, சுவிசேஷம் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேஜையின் மேல் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றவர்களுக்கு அனுப்பப்படும் கைக்குட்டைகள், சில பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உம்முடைய பார்வையிலே கர்த்தாவே, விசுவாச ஜெபமானது எங்கள் இருதயத்திலிருந்து இவைகளின் மேல் விழுவதாக. பின்னர் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் ஏதாவது அசுத்தமான காரியம் இருக்குமானால் கர்த்தாவே, இப்பொழுதே எங்கள் நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகும். நாங்கள் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். நாங்கள் உம்மிடம் வேண்டிக் கொண்டு உங்கள் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட கர்த்தாவே, நாங்கள் என்ன தவறு செய்கிறோமோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வியாதியாயுள்ள ஜனங்களை சொஸ்தமாக்கி அவர்களை சுகப்படுத்தும் பிதாவே. அது என்னவாக இருந்தாலும் அவர்கள் எங்கு போனாலும் அது அவ்வாறே இருக்கட்டும் பிதாவே. உம்மையும் உம்மை மட்டுமே சேவிக்க எங்களுக்கு மன உறுதியை தாரும். அதை அழியும் கர்த்தாவே. வீட்டுக்கு திரும்புகிற இந்த அருமையான ஜனங்களுக்கு வீதியிலே பாதுகாவலை தாரும். எப்படியாய் நீர் ஜனங்களை சுகப்படுத்தினீர். சகோதரன் ஷெப்பர்டுடைய சிறு பையன் சைக்கிளில் அடிப்பட்டதை சுகப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மேல் எந்த பொல்லாததும் நேரக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற அந்த சிறிய பையன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்டுக்கொண்டபடி மற்றவர்களையும் சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக் கொண்டோம் என்று அறிவோம். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்தை தந்தவர், அவர் மீதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? சாத்தானின் ஏதேனினால் நீங்கள் களைப்புற்றும் வெறுப்பாயும் இருக்கிறீர்களா? 1000 வருஷ அரசாட்சிக்கு நெருங்குகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதாவது அவருடையதற்கும் அவருடைய ஏதனுக்கும் நெருங்குகிறது என்று நம்புகிறீர்களா? அது இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கவனியுங்கள், எல்லா காரியங்களும் கல்வி அறிவினை அடிப்படையாய் கொண்டுள்ளது.
அவர்கள் அதை விசுவாசிப்பதற்கு முன்னர் எல்லா காரியங்களும் விஞ்ஞான ரீதியாய் நிரூபிக்கப்பட வேண்டும். விஞ்ஞான ரீதியாய் உங்களால் தேவனை நிரூபிக்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தினால் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓ தேவனே, ஆபத்து நின்று என்னை சுத்திகரிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையே அல்லாமல் வேறொன்றையும் நான் அறிய விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் நான் வேறொன்றையும் அறியேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் அறியேன் என்று பவுல் கூறியுள்ளதை போன்று நானும் கூறுகின்றேன். சொல்லத்தக்கதாக நான் அறிந்துள்ளதெல்லாம் அவ்வளவுதான். என் முழு இருதயத்தோடும் நான் இந்த வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன். அது கலப்பில்லாத பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை என்று என் இருதயத்தில் நான் அறிவேன். இதனால் நான் ஜீவிக்கிறேன், இதனால் நான் நிற்கிறேன். எனக்கு 10,000 ஜீவியங்கள் இருப்பின் அவைகளில் எல்லா பங்கையும் இந்த வார்த்தைக்காக கொடுக்க விரும்புவேன். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையாயிருக்கிறது. அதை தவறு என்று நிரூபிக்க அவர்கள் எவ்வளவு பிரயாசித்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது நம்பக்கூடாதது என்று விஞ்ஞானம் எவ்வளவுதான் நிரூபிக்க முயன்றாலும் சரி, இவ்விதமாய் இன்னுமாய் கூறினாலும் என்னை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடியதான ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தையில் தான். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாவம் இருக்குமாயின், உங்கள் இருதயத்தில் ஒரு தவறு இருக்குமாயின், உங்களிடத்தில் ஏதாவது இருக்குமாயின் இப்பொழுதே ஜெபித்து மன்னிப்பு கேட்கும்படியாய் தேவனிடத்தில் கேளுங்கள். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்களா? சிறு பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று யோவான் சொன்னார். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இப்பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் கை குலுக்குவோம். ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், யாவரிடத்தும் பட்சமாயிருங்கள். உங்கள் அயலானை சரியாய் நடத்துங்கள். இயேசுவானவர் வருமட்டும் உங்களை மாசற்றவர்களாய் காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அதுவே என்னுடைய விண்ணப்பமாயிருக்கிறது. நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் டூசானுக்கு திரும்பி போக வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அங்கிருந்து நான் கனடாவுக்கும் திரும்பி காலரோடாவுக்கும் சுற்றி சுற்றி போகிறேன். சகோதரன் டோனி அங்கே இருக்கிறார். ஒரு பெரிய காரியம் சம்பவித்தது. ரோமாபுரியில் உள்ள வாட்டிகன் பட்டணத்தில் அவர்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்காக என்னை அழைக்கின்றனர். நான் ரோமாபுரிக்கு வந்து எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டுமா? அவர் இப்பொழுதுதான் திரும்பி வந்துள்ளார். ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஒரே கூட்டாய் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கம் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே உட்காரலாம். ஒரு எழுப்புதலுக்காக நான் அங்கே வரும்படி விரும்புகிறார்கள். தேவனுடைய மகிமையை ஊழியத்தில் காணும்படி அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை, அதை குறித்து நான் ஜெபிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுவார் என்று பார்க்க வேண்டும். ஓ என்ன நினைவிருக்கட்டும், நாம் யாவருமாய் சேர்ந்து ஜெபிப்போம். We're watching for the coming of our blessed Savior. Lo and behold, the fig leaves now becoming green. The gospel of His kingdom has gone to every nation, and we're near the end, can be seen. Is that right? Then gladly away we'll herald the message of His blessed appearing. Soon He's coming in glory to tell to one and all. Then awake ye saints of the Lord while slumber when the end is nearing. Let's get ready for that final call. She'll turn at the west and ride back again. அவள் மேற்கு பக்கமாக திரும்பி இந்நாட்களில் ஒன்றில் மீண்டுமாக கிழக்கு பக்கமாக வருவாள். Take the name of Jesus with oh Father and join of இந்த கடைசி சரணத்தை நாம் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி பாடுவோம். எல்லா கண்ணிகளில் இருந்தும் தப்ப இயேசுவின் நாமத்தை ஒரு கேடயமாய் எடுத்துக் கொள்வோம்.
சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது, சாத்தானின் ராஜ்யத்தின் இந்த காரியங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது பாருங்கள், அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் சுவாசியுங்கள். அவ்வளவுதான். பின்னர் நடந்து கடந்து போங்கள். அது கிரியை செய்யும். நான் அதை முயற்சித்திருக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அது கிரியை செய்யும். வெறுமனே ஜெபத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை சுவாசியுங்கள். The name of Jesus with you as a shield from every snare. When temptations round you, yeah, what do you do then? Just breathe in holy name. The veil will come over your face and precious name, precious name. Oh, how sweet, oh, Father, and joy of heaven, precious name. Oh, how sweet, oh, Father, and joy of பின்னால் இருக்கும் பீலர் அவர்களை மேடைக்கு வந்து ஜெபிக்கும்படியாய் கேட்கின்ற இவ்வேளையிலே நாம் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். Just breathe His holy name in prayer. You dismiss us, Brother Beaver. You dismiss us in prayer. Precious name. Hope of earth and joy of heaven. Precious name, precious name. Oh, how sweet. Hope of earth and joy of heaven. Now with நம்முடைய தலைகள் தாழ்ந்திருக்க, நம்முடைய இருதயங்கள் தாழ்ந்திருக்க, சகோதரன் பீலர், இங்குள்ள கூட்டாளிகளில் ஒருவர், சகோதரன் ஈசில் பீலர், அருமையான சகோதரன், உண்மை உள்ளவர், ஜெபம் செய்து சபையோரை அனுப்புமாறு நான் அவரை இன்றிரவு கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் பீலர், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.